Hello everyone, this is Grasping Grammar channel. இந்த வீடியோ 10th English Unit 3ல இருக்கக்கூடிய டென்ஸ் பற்றின வீடியோ தான். இந்த வீடியோவில் தமிழில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. இந்த பேஜ் எதுக்கு காமிக்கிறேன் அப்படின்னா உங்கள் புக்கில் இருக்கக்கூடிய எந்த பேஜில் உள்ளதை இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பேஜ் காமிக்கிறேன். பேஜ் நம்பர் 75ல் டென்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டென்ஸ் பற்றின வீடியோ தான் அது. அதில் சிம்பிள் ப்ரெசண்ட்டை பற்றி இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் டென்ஸ் அப்படின்னா என்ன? டென்ஸ் அப்படின்னா தமிழில் டென்ஸ் அப்படின்னா காலம், இன்னொன்று நேரம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் அந்த டெஃபினேஷன் பாருங்க. டென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, உங்கள் புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய டெஃபினேஷன் தான். த டேர்ம் டென்ஸ் டினோட்ஸ் தி டைம் ஆஃப் ஆக்ஷன், தே ஷோ வென் யுவர் ஒர்க் இஸ் டன் அப்படின்னு இருக்கு. அதாவது இந்த டென்ஸ் அப்படிங்கிற அந்த டேர்ம் எதை டினோட் பண்ணுது அப்படின்னா ஒரு டைம். அதாவது எந்த டைம் அப்படின்னா ஒரு செயல் நடந்திருக்கு, ஏதோ ஒன்று நடந்திருக்கு இல்லையா, ஏதோ ஒரு செயலோ ஏதோ ஒரு விஷயமோ ஏதோ ஒரு வேலையோ ஏதோ ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. ஸோ அந்த நிகழ்வினுடைய காலம், ஓகேவா, அது எப்போ நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த டைம் காமிக்கிறது தான், டினோட் பண்ணுறதா அந்த டென்ஸ். ஓகேவா? அதாவது ஒரு வேலை எப்பொழுது செய்யப்பட்டது, ஓகேவா, செய்யப்பட்டது அப்படிங்கிறத காட்டுறது அந்த டென்ஸ். ஓகேவா? தமிழில் பொறுத்த வரைக்கும் 3 டென்ஸ் தான் இருக்கும். அதாவது கடந்த காலம், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இந்த மூணு காலம் இருக்கும். அதாவது நடந்து முடிந்தது, நடந்தது, நடக்கிறது, நடக்க போகிறது, இப்படி இருக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி இங்கிலீஷ் லாங்குவேஜ்லயும் இருக்கு. மெயின் டென்ஸ் என்னன்னா 3 மெயின் டென்ஸ். பாஸ்ட், ஓகேவா, பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிறது கடந்த காலம், ப்ரெசன்ட் டென்ஸ்ங்கிறது நிகழ்காலம், ஃபியூச்சர் டென்ஸ்ங்கிறது எதிர்காலம். ஓகே, இது எல்லாருக்குமே தெரியும். ஆனா இதை தாண்டி ஆஸ்பெக்ட் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஸோ 4 ஆஸ்பெக்ட் இருக்கு. அதாவது ஆஸ்பெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது ஒரு செயல் பொதுவாக என்ன சொல்லுவோம், ஒரு செயல் நடந்துருச்சு, அதாவது கடந்த காலத்தில் நடந்தது, நிகழ்காலத்தில் நடக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த ஆஸ்பெக்ட் என்ன சொல்லும் அப்படின்னா இன்னும் ஸ்பெசிஃபிக்கா அந்த செயலை பத்தி அந்த செயலினுடைய தன்மையை சொல்லும். அதாவது அந்த செயல் ஒரு பழக்கமா, இல்லை அது அந்த செயல் நடந்துட்டு இருக்கா, இல்லை இப்போதான் நடந்து முடிஞ்சுதா, ஓகேவா, இல்லை இப்போ முன்னாடியிலேருந்து இப்போ தொடர்ந்து நடந்துட்டு இருக்கா அப்படிங்கிற அந்த நிலையை சொல்றதா இந்த ஆஸ்பெக்ட். ஓகேவா? அந்த ஆஸ்பெக்ட்ஸ் 4 இருக்கும். சிம்பிள் டென்ஸ், சிம்பிள், கண்டினியூஸ், பெர்ஃபெக்ட் டென்ஸ், பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு 4 இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த 3 மெயின் டென்ஸ்க்கும் இந்த 4 ஆஸ்பெக்ட் இருக்கு. ஓகேவா? இப்போ பாஸ்ட் டென்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ அதுக்கு சிம்பிள், கண்டினியூஸ், பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இருக்கும். ஸோ அப்போ இந்த 3 மெயின் டென்சஸோட இந்த 4 ஆஸ்பெக்ட் சேர்ந்து மொத்தம் 12 டென்சஸ் இங்கிலீஷ்ல இருக்கு. ஓகேவா? ஸோ அது என்னன்னு நெக்ஸ்ட் பாருங்க. இந்த 4 ஆஸ்பெக்ட்ஸும் ஒவ்வொரு டென்ஸ் கூடயும் சேர்ந்து ஒரு டென்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு மட்டும் காமிச்சிருக்கேன். ஓகேவா? ப்ரெசன்ட் டென்ஸ்க்கான 4 ஆஸ்பெக்ட். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, சிம்பிள், அடுத்தது கண்டினியூஸ், அடுத்தது பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இது 4 ஆஸ்பெக்ட் இல்லையா. ஸோ இந்த 4 ஆஸ்பெக்ட்ஸும் நிகழ்காலத்துல அந்த ஒரு செயலினுடைய தன்மையை சொல்லும். ஓகேவா? அதாவது சிம்பிள் அப்படிங்கிறது என்ன சொல்லும் அப்படின்னா அந்த செயல் ஒரு ஹேபிட்டா, ரொட்டீனா, தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு ரெகுலரான ஆக்ஷனா அப்படின்னு அப்படிங்கிறத காட்டும். இல்லை அது அந்த சென்டென்ஸ் ஒரு ட்ரூத்தா, ஜென்ரல் யூனிவர்சல் ட்ரூத்தா, ஃபேக்டா, உண்மையா அப்படிங்கிறத காட்டும். கண்டினியூஸ் அப்படின்னா தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. ஓகேவா? ஸோ அதை காட்டும். பெர்ஃபெக்ட் அப்படின்னா இப்போ ஜஸ்ட் நடந்து முடிஞ்சது, ஸோ நடந்து முடிந்த செயல், ஸோ அதை காட்டும். பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னா பாஸ்ட்ல ஆரம்பிச்சு இப்பவும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது இல்லையா, அந்த செயலை காட்டும். ஸோ இந்த மாதிரி இந்த 4 ஆஸ்பெக்டும் ஒவ்வொரு டென்ஸோட சேரும்போது 4 டென்ஸ் கிடைக்கும் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் 1 பாருங்க, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். செகண்ட் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். தேர்ட் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஃபோர்த் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேவா? அதே மாதிரி பாஸ்ட்டுக்கு வரும். பாஸ்ட் டென்ஸ்லயும் இந்த பாஸ்ட் டென்ஸ்க்கான 4 ஆஸ்பெக்ட் சேர்ந்து ஃபர்ஸ்ட் நம்பர் 1 சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், நம்பர் 2 பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், நம்பர் 3 பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், நம்பர் 4 பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதே மாதிரி ஃபியூச்சர் டென்ஸ்க்கு பாருங்க, எதிர்காலம். சிம்பிள் ஃபர்ஸ்ட் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், செகண்ட் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ், தேர்ட் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ், ஃபோர்த் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்படி தான் டென்ஸ் டோட்டலாக
12 டென்சஸ் இருக்கு. ஓகேவா? சரி, இப்போ கண்டினியூஸ் டென்ஸ்ங்கிறது தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. ஓகே, நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ அப்போ இந்த கண்டினியூஸ் ஆஸ்பெக்ட்ல அது வந்து எந்த காலத்துல நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும்னா அதுக்கு முன்னாடி என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரெசென்டா, பாஸ்டா, ஃபியூச்சரான இருக்கும். ஓகேவா? ப்ரெசென்ட்னா இப்போ நடந்து கொண்டிருக்கும். ஓகேவா? ஸோ பாஸ்ட்னா அதாவது நடந்து முடிஞ்ச செயல், ஆனா வந்து அப்போ கடந்த காலத்தில் நடந்து கொண்டிருந்த ஒரு செயல். ஃபியூச்சர்னா நடக்க போகின்ற செயல். ஓகேவா? அது வந்து ஆனா அதனுடைய ஃபார்ம் வந்து கண்டினியூஸ்ல இருக்கும். ஓகேவா? தொடர் காலத்துல இருக்கும். அதே மாதிரிதான் ஒவ்வொரு ஆஸ்பெக்டுக்கு முன்னாடியும் அது என்ன டென்ஸ் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? அப்போ கண்டினியூஸ்னா ப்ரெசென்டா, பாஸ்டா, ஃபியூச்சரான இருக்கும். பெர்ஃபெக்ட்னா ப்ரெசென்டா, பாஸ்டா, ஃபியூச்சரான இருக்கும். பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா ப்ரெசென்டா, பாஸ்டா, ஃபியூச்சரான இருக்கும். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நேம் சொல்றேன் பாருங்க. ஓகேவா? ப்ரெசென்ட் டென்ஸ்னா ப்ரெசென்ட்னு ஃபர்ஸ்ட் வந்துடும். ஆனா அந்த சிம்பிள் ப்ரெசென்ட்ல மட்டும் சிம்பிள் ப்ரெசென்ட்னா இருக்கும். அது வந்து ப்ரெசென்ட் சிம்பிள்னாலும் ஒண்ணுதான், சிம்பிள் ப்ரெசென்ட்னாலும் ஒண்ணுதான். ஓகேவா? சரி, இப்போ டென்ஸ்னா என்ன? ஸோ டென்சஸ் வந்து மொத்தம் எத்தனை டென்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஒரு சென்டென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த டென்ஸை காமிக்கிறது எது அப்படின்னா வர்பு தான். ஓகேவா? ஸோ வர்பு சொல்றேன். அதுக்கு முன்னாடி வந்து சப்ஜெக்ட், ஒரு சென்டென்ஸ் சப்ஜெக்ட்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஓகேவா? ஏன்னா இந்த சப்ஜெக்ட், வர்பு, டென்ஸ் இந்த மூணுமே வந்து இந்த டென்ஸை நீங்க கத்துக்கணும் அப்படின்னா சப்ஜெக்ட் பிளஸ் வர்பனுடைய கான்செப்ட் முக்கியம். ஓகேவா? சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சப்ஜெக்ட்னா என்னன்னு, பட் இருந்தாலும் ஒரு பிரீஃபா நான் சொல்லிடுறேன். ஓகே, சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ்ல 2 விதமா இருக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா த சப்ஜெக்ட் இஸ், இந்த டெஃபினிஷன் பாருங்க. சப்போஸ் நான் இங்கே கொடுத்துருக்கூடிய டெஃபினிஷன் புரியலனாலும் நான் சொல்றதை கேளுங்க. த சப்ஜெக்ட் இஸ் அ பர்சன் ஆர் திங் த சென்டென்ஸ் இஸ் அபவுட். அதாவது என்ன அப்படின்னா ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டு என்ன அப்படின்னா எதா இருக்கலாம் அப்படின்னா சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு வேர்டு. ஓகேவா? ஸோ அது எந்த வார்த்தையா இருக்கலாம் அப்படின்னா அந்த சென்டென்ஸ் எதை பத்தினது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லும். பாத்தீங்களா? அந்த சென்டென்ஸ், ஒரு சென்டென்ஸ் இருக்கு, அந்த சென்டென்ஸ் வந்து எதை பத்தி அந்த சென்டென்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிற குறிக்கக்கூடிய வார்த்தை, அந்த குறிக்கக்கூடிய வேர்டு தான் சப்ஜெக்ட். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா புரியும். ஃபர்ஸ்ட் பாருங்க, த எர்த் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் தி சன் அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ இதுல வந்து இது வந்து ஒரு சென்டென்ஸ். ஸோ இந்த சென்டென்ஸ்க்கான தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா பூமி வந்து சூரியனை சுற்றி வருகிறது. ஸோ இதான் இருக்கு, இதான் இதனுடைய தமிழ் அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ அந்த சென்டென்ஸ் எதை பத்தி இருக்கு, அதாவது பூமியை பத்தி இருக்கு, எர்த்தை பத்தி இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த சென்டென்ஸ் வந்து பூமியை பத்தி அந்த சென்டென்ஸ் வந்து சொல்லுது. எர்த்தினுடைய எப்படி சொல்றது, எர்த் வந்து சூரியனை சுத்தி வருது அப்படின்னு சுத்தி வருகிறது அப்படின்னு சொல்றது. ஸோ அப்போ இங்க வந்து அந்த சென்டென்ஸ் எதை பத்தி அப்படிங்கறது குறிக்கக்கூடிய வேர்டு வந்து எர்த் தான். ஸோ அப்போ இங்க எர்த் தான் சப்ஜெக்ட். ஓகேவா? சிம்பிள். அந்த சென்டென்ஸ் எந்த விஷயத்தை பத்தி சொல்லுதோ அதுதான் வந்து சப்ஜெக்ட். ஓகேவா? இப்போ அடுத்தது பாருங்க, கேரட் ஹாஸ் விட்டமின் ஏ. ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ் எது சொல்லுது, கேரட் பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இங்க கேரட் தான் என்ன அப்படின்னா சப்ஜெக்ட். ஓகேவா? புரியறதுக்காக நமக்கு ஈஸியா எடுத்து சொல்றேன். ஓகேவா? ஸோ அடுத்தது என்ன விதமா இருக்கலாம் அப்படின்னா இந்த டெஃபினேஷனை பாருங்க, the subject is a person or thing that does an action. அதாவது ஒரு சென்டென்ஸ்ல ஒரு செயல் இருக்கும். ஓகேவா? ஒரு செயலோ ஆமா செயல்னே வச்சுக்கோங்க. அந்த செயல் இருக்கும் இல்லையா, அந்த செயலை எந்த வேர்டு, அந்த செயலுக்கு வந்து எந்த வேர்டு வந்து காரணமோ, ஓகேவா, அந்த செயலை யாரு பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்க தான் சப்ஜெக்ட். அது அந்த வேர்டு தான் சப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ அது வந்து பர்சனா இருக்கலாம், இல்லை வந்து அதர் திங்கா இருக்கலாம். அதாவது ஒரு பர்சனா இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை, ஒரு நபரா இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, வேற ஒரு விஷயமா கூட இருக்கலாம். ஓகேவா? அதாவது அனிமல்ஸா இருக்கலாம், இல்ல அதர் திங்ஸ், வெஜிடபிள், வேற சம்திங் எது வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? ஆனா அதுல இருக்கக்கூடிய ஒரு செயல், அங்க ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதுக்கு வந்து அந்த அதுக்கு யார் காரணமோ அதுதான் சப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, ஷி டீச்சர்ஸ் இங்கிலீஷ் கிராமர் ஆன் வீக்கெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? அவள் வாரம் இறுதி நாட்கள் இங்கிலீஷ் கிராமர் வந்து டீச் பண்றாங்க. ஓகே, இதான் அதனுடைய தமிழ் அர்த்தம். ஓகேவா? ஸோ இங்க வந்து நடக்குது அப்படின்னா டீச் பண்றது. ஓகேவா? அதான் இங்க வந்து செயல். ஓகேவா? கற்பிக்கிறதா இங்க செயல். டீச் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் வந்து இங்க வந்து ஆக்ஷன். ஸோ அந்த டீச் பண்றது யாரு அப்படின்னா இங்க ஷீ. ஓகேவா? அவள். ஸோ அப்போ இங்க ஷீ தான் சப்ஜெக்ட். ஓகேவா? சிம்பிளா உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். ஓகே, இப்போ அடுத்தது அதே மாதிரி அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, the carrot gives vitamin A to the body. இங்க வந்து என்ன நடக்குது, கேரட்டை வந்து நம்ம ஹியூமன் பாடிக்கு வந்து விட்டமின் ஏ அப்படிங்கிற ஒரு வைட்டமினை கொடுக்குது. ஓகேவா? ஸோ கேரட் கிட்ட அந்த விட்டமின் இருக்கு.
ஸோ இது வந்து ஒரு சென்டென்ஸ். ஓகேவா, கேரட் வந்து நம்ம ஹியூமன் பாடிக்கு விட்டமின் ஏ அப்படிங்கிற ஒரு வைட்டமினை கொடுக்குது அப்படின்னு இருக்கு இந்த சென்டென்ஸ். ஸோ இதில் இந்த சென்டென்ஸில் என்ன ஆக்ஷன் அப்படின்னா கிவ், கொடுக்குறது தான் இங்கே வந்து ஆக்ஷன். ஸோ ஓகேவா, ஸோ அந்த ஆக்ஷனை யார் பண்ணுறாங்க அப்படின்னா கேரட். ஸோ கேரட் தான் சப்ஜெக்ட். ஓகேவா, ஸோ இப்படி தான் இருக்கும் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது. சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ் எதை பற்றி அப்படிங்கிறத சொல்லக்கூடிய வேர்டாக இருக்கலாம். இன்னொன்று ஒரு அந்த சென்டென்ஸில் நடக்கக்கூடிய ஒரு வேலையோ ஒரு ஆக்ஷனையோ யார் அதுக்கான காரணமாக இருக்கக்கூடிய வேர்டு தான் சப்ஜெக்ட். ஓகே, ஸோ சப்ஜெக்ட் வந்து இன்னொரு விதமாகவும் இருக்கும். ஓகேவா, ஸோ அது வந்து தேவை, அது வந்து பாசிவ் வாய்ஸ்க்கு தான் தேவை. ஸோ இப்போ இந்த டென்ஸுக்கு எது தேவையோ அதை மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஓகேவா, ஸோ உங்களுக்கு சப்ஜெக்ட்டுங்கிறது எந்த மாதிரி வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி கேரட் ஹேஸ் விட்டமின் ஏ, கேரட் கிவ்ஸ் விட்டமின் டு த ஹியூமன் பாடி அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஸோ உங்களுக்கு புரியலை அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வர்ப். ஸோ வர்ப் தான் வந்து முக்கியம். டென்ஸை பொறுத்த வரைக்கும் வர்ப் தான் முக்கியம். இந்த வர்பை வச்சு தான் அது ஒரு சென்டென்ஸில் இருக்கக்கூடிய வர்பை வச்சு தான் அது என்ன டென்ஸ் அப்படிங்கிறது நான் தெரியும். ஓகேவா, ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் டெஃபினேஷன். வர்ப் இஸ் எ வேர்ட் தட் ஷோஸ் அன் ஆக்ஷன் ஆர் எ ஸ்டேட். அதாவது வர்ப் தமிழில் வந்து வர்புக்கான தமிழ் மீனிங் என்ன அப்படின்னா வினைச்சொல். சரி, வர்ப் அப்படிங்கிறது ஒரு வேர்டு. அந்த வேர்டு வந்து நம்ம என்ன காட்டுது அப்படின்னா ஒரு ஆக்ஷனையோ ஒரு ஸ்டேட்டையோ, அதாவது ஒரு செயலையோ ஒரு நிலையையோ காட்டும். அதுதான் வந்து வர்பினுடைய ஃபங்க்ஷன். ஓகேவா, செயலாக இருக்கலாம், ஒரு நிலையாக இருக்கலாம், இன்னொன்று வந்து ஒரு நிகழ்வாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் காட்டக்கூடியதான் வர்பினுடைய ஒர்க். ஓகேவா, ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே கொடுக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் எல்லாமே ஈஸியாக உங்களுக்கு புரியுற மாதிரி தான் சொல்கிறேன். ஏன்னா வந்து பேசிக்ஸ் சில பேருக்கு தெரியாது. ஸோ அவங்களுக்கு சிம்பிளாக புரியறதுக்காக தான் சொல்லியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஷி ஈட்ஸ் அன் ஆப்பிள் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ இதுக்கு தமிழ் அர்த்தம் என்னன்னா, ஷி ஈட்ஸ் அன் ஆப்பிள் அப்படின்னா அவள் ஆப்பிள் சாப்பிடுகிறாள். ஓகேவா, ஸோ இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட்டில் இருக்குது. இது வந்து ஓகே, இது நான் சொல்கிறேன். இப்போது இங்கே இந்த சென்டென்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து ஷி ஈட்ஸ் அன் ஆப்பிள்ங்கிறது ஒரு சென்டென்ஸ். ஓகே, ஸோ அதில் எது வர்பு அப்படின்னா ஈட். எப்படி அப்படின்னா இங்கே இந்த சென்டென்ஸில் என்ன நடக்குது? ஸோ இங்கே வந்து ஒரு ஆக்ஷன் இருக்குது. என்ன ஆக்ஷன்னா சாப்பிட்றதுங்கிறது என்ன அப்படின்னா அது ஒரு செயல் இல்லையா. ஸோ அந்த செயலை அந்த செயலுக்கு காரணமானவங்க யாருன்னா சப்ஜெக்ட். ஸோ அப்போ ஷீ தான் சப்ஜெக்ட். ஓகேவா, சரி, அது முன்னாடி பார்த்தாச்சு. இப்போது ஈட் அப்படிங்கிறது எதை காட்டுது அப்படின்னா செயலை காட்டுது, அதாவது சாப்பிடக்கூடிய செயலை காட்டுது. ஸோ அப்போது இங்கே ஈட் தான் வர்பு. ஓகேவா, ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஆக்ஷன் வர்புங்கிறது இப்படி தான் இருக்கும். ஓகேவா, இந்த செயலை காட்டக்கூடிய வேர்டு வர்பு, அவ்வளோதான். அடுத்தது பாருங்க, ஷி வில் பிளே டென்னிஸ் டுமாரோ. அவள் நாளைக்கு டென்னிஸ் விளையாடுவாள் அப்படிங்கிறது தான் என்னுடைய அர்த்தம். ஓகேவா, ஓகே, இப்போ இங்கே வந்து வில் பிளேங்கிறது தான் வர்பு. மெயின் வர்பு என்னன்னா பிளே. ஸோ இந்த சென்டென்ஸ், இது வந்து ஒரு சென்டென்ஸு. ஸோ இந்த சென்டென்ஸில் என்ன நடக்குது, என்ன ஆக்ஷன் இருக்குது அப்படின்னா விளையாடக்கூடிய ஆக்ஷன். ஸோ அந்த பிளேங்கிறது அந்த வார்த்தை எதை காட்டுதுன்னா விளையாடக்கூடிய ஒரு செயலை காட்டுது. ஸோ அந்த செயலை காட்டுறதுனால, விளையாடக்கூடிய செயலை காட்டுறதுனால பிளே தான் இங்கே என்னன்னா வர்பு. ஓகேவா, ஸோ பிளேங்கிறது ஒரு வேர்டு, அது என்ன காட்டுது, விளையாடக்கூடிய செயலை காட்டுது. ஸோ பிளே இஸ் எ வர்ப், அவ்வளோதான். வில் அப்படிங்கிறது இது வந்து ஒரு இங்கே வந்து ஹெல்பிங் வர்பாக ஆக்ட் ஆகுது. ஓகேவா, ஸோ வந்து ஃபியூச்சரை காட்டுறதுக்காக வில் வந்திருக்கு. ஓகே, இப்போ அடுத்தது பாருங்க, தேர்ட் சென்டென்ஸ், ஹீ இஸ் டயர்ட் அப்படின்னு இருக்கு. ஓகேவா, ஸோ இதுக்கான தமிழ் அர்த்தம் என்ன, அவன் சோர்வாக இருக்கிறான். ஓகேவா, இதுதான் தமிழ் அர்த்தம். அதுதான். ஓகே, இப்போ இங்கே இது வந்து இதில் வந்து எந்த செயலும் இல்லை, அதாவது ஒரு முன்னாடி பார்த்த மாதிரி இங்கே வந்து எந்த ஒரு செயல், ஒரு ஆக்ஷன் இல்லை. ஓகேவா, செயல்னா என்னன்னா அதாவது ஸோ உடல் அதாவது பாடியை யூஸ் பண்ணி செய்யக்கூடிய எந்த ஆக்ஷனும் இல்லை. ஓகேவா, ஸோ அதுதான் ஆக்ஷன் வர்ப் அப்படிங்கிறது. ஓகேவா, இப்போ இங்கே என்ன இருக்குது அப்படின்னா ஹீஸ் டயர்ட்னா சோர்வாக இருக்கிறான். அப்போது இங்கே வந்து ஒரு பர்சனுடைய நிலையை சொல்லுது. ஓகேவா, இங்கே வந்து சோர்வாக இருக்கக்கூடிய நிலை. ஸோ அப்போது இந்த ஈஸ் அப்படிங்கிற வார்த்தை சோர்வாக, அந்த டயர்டு அப்படிங்கக்கூடிய அந்த சோர்வாக இருக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு தன்மையை சொல்லுது, ஒரு நிலையை சொல்லுது. ஓகேவா, ஸோ அப்போது இங்கே ஈஸ் அப்படிங்கிறது ஒரு வர்பு. ஓகேவா, அது என்ன வர்பா, ஸ்டேட்டிவ் வர்பா ஆக்ட் ஆகுது. ஸோ வர்ப்னு எடுத்திங்கன்னா நிறையா இருக்குது. ஆக்ஷன் வர்பு, மென்டல் வர்ப்ஸ்னு இருக்குது, அதாவது நினைக்கிறது,
திங்க் பண்ணுறது, இதுவும் திங்க்கும் வந்து verb தான். ஸோ அது வந்து போக வேணாம். வெர்ப்னா என்னங்கிற பேசிக் மட்டும் நான் இப்போ சொல்லிடுறேன். ஓகே, அடுத்தது பாருங்க, he was tired. இதுவும் அதே தான். ஆனால் இது வந்து பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லுது. அதாவது அவன் சோர்வாக இருந்தான். ஸோ அதுவும் வந்து ஒருத்தவங்களுடைய நிலைமையை தான் சொல்லுது. ஓகேவா? ஸோ அவன் சோர்வாக இருந்தான். ஸோ இப்போ இங்கே வந்து வாஸ் அப்படிங்கிறது எதை காட்டுது அப்படின்னா அந்த சோர்வாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை காட்டுது. ஸோ அந்த அந்த ஒரு பர்சனோடைய நிலைமையை காட்டுது. ஸோ அப்போ இது வந்து என்னன்னா verb. ஓகேவா? இந்த மாதிரி தான் verbs இருக்கும். பேசிக் என்னன்னு சொல்லிட்டேன். ஆனால் இது வந்து இந்த வர்பினுடைய ஃபார்ம் வந்து ஒவ்வொரு டென்ஸுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஸ்ட்ரக்சர் வரும். ஓகேவா? ஸோ கண்டினியூஸ்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். பர்ஃபெக்ட்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர் வந்து ஒவ்வொரு டென்ஸுக்கும் மாறும். ஓகேவா? ஸோ அது என்னென்னு ஒவ்வொரு டென்ஸ்க்கான வீடியோ போடுறப்ப நான் ஒன்று சொல்லிடுறேன். இப்போ இந்த லாஸ்ட் 2 எக்ஸாம்பிள் இருக்குல்ல, அதுலேயே பாருங்களேன், he is tired, he was tired ரெண்டுமே வந்து சோர்வாக இருக்கக்கூடியதான் சொல்லுது. ஆனால் இந்த is and was இந்த 2 வார்த்தையும் தான் அது வந்து எந்த காலம் அப்படிங்கிறத காமிக்குது. ஸோ he is tiredனா இப்போ சோர்வாக இருக்கிறது, he was tiredனா கடந்த காலத்தில் ஸோ சோர்வாக இருந்தான். ஸோ ரெண்டுமே வந்து சோர்வாக இருக்கிறதா. பட் ஈஸ் அண்ட் வாஸ் பொறுத்து அந்த வர்பை வச்சு தான் அந்த டென்ஸ் வந்து நமக்கு எப்போ நடந்திருக்கு அப்படிங்கிறத காட்டுது. வெர்ப் என்னன்னு பார்த்தாச்சு. அடுத்தது வெர்பினுடைய ஃபார்ம் என்னன்னு சொல்ல போறேன். அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு வெர்புக்கு 3 ஃபார்ம்ஸ் இருக்கு. ஓகேவா? அதாவது V1, V2, V3 அப்படின்னு இருக்கும். V1 என்ன அப்படின்னா வெர்பினுடைய பேஸ் ஃபார்ம். ஓகேவா? பேஸ் ஃபார்ம்னு சொல்லலாம் V1 வெர்பை, இல்லை ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்ப் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ்க்கான நிகழ்காலத்துக்கான வெர்பு. ஓகேவா? அதே மாதிரி V2 வந்து பாஸ்ட் டென்ஸ் வெர்பு, அதாவது பாஸ்ட் டென்ஸுக்கு உரிய வெர்பு, கடந்த காலத்துக்கான வெர்பு. அடுத்தது V3ங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜ் இது வந்து ஃபியூச்சர். அடுத்தது வந்து V3ங்கிறது ஃபியூச்சர் டென்ஸ் கிடையாது, இது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ இதுக்கு வந்து நிறைய யூசேஜ் இருக்கு. அது வந்து இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ வெர்பினுடைய ஃபார்ம்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்றேன் நான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு வெர்ப் சொல்றேன். பிளே அப்படிங்கிற வெர்ப் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதனுடைய V1 என்ன அப்படின்னா V1 அதாவது V1 என்ன ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்ப்னு சொல்லலாம், இல்லை பேஸ் வெர்ப்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா பிளே, அதே பிளே தான். V2ங்கிறது பிளேட் அப்படின்னு மாறும், V3ங்கிறது பிளேடு. ஸோ பிளேவை பொறுத்த வரைக்கும் V2, V3 இது ரெண்டுமே வந்து ஒன்றா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ மோஸ்ட் ஆஃப் த வெர்ப் வந்து ஒன்றா இருக்கும். சில வெர்ப்ஸ் தான் சேஞ்ச் ஆகும். இப்போ அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. எக்ஸாம்பிள் 2 ரைட் அப்படிங்கிற வெர்ப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய பேஸ் வெர்ப் வந்து ரைட். ஓகேவா? பேஸ் வெர்ப். இதே தான் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் பற்றி, நிகழ்காலத்தை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து நம்ம வந்து V1 வெர்ப் தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பாஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணோம்னா V2. ரைட்டினுடைய V2 என்ன அப்படின்னா ரோட். ரைட்டினுடைய V3 என்ன அப்படின்னா ரிட்டன். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து வெர்பினுடைய ஃபார்ம்ஸ் இருக்கும். ஓகே, டென்ஸ்னா என்ன, ப்ளஸ் சப்ஜெக்ட்னா என்ன, வெர்ப்னா என்ன, பேசிக்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன் இல்லையா? ஸோ உங்களுக்கு பேசிக்ஸ் இது வரைக்கும் தெரியலனாலும் உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும். ஓகே, இது வந்து வீடியோ 1. ஓகே, வீடியோ நம்பர் 1. ஏன்னா உங்கள் புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா டென்சஸையுமே ஒரே வீடியோவில் போட முடியாது இல்லையா? ஸோ அதனால இந்த வீடியோவில் ப்ரெசன்ட் டென்ஸ், அதுக்கான சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் மட்டும்தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ அதனுடைய ஸ்ட்ரக்சர் ப்ளஸ் அதனுடைய யூசேஜ் ப்ளஸ் பேஜ் நம்பர் 77 எக்ஸசைஸ் கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் இந்த எக்ஸசைஸ் கொஷின்ஸில் எதெல்லாம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கோ அதுவும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அடுத்தடுத்த டென்ஸுக்கு தனித்தனி வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க்ஸையும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பேஜில் நான் கொடுக்குறேன். ஓகேவா? சில பேருக்கு டிஸ்கிரிப்ஷன் பேஜ் எங்கே இருக்குன்னு தெரியாமல் இருக்கும். ஸோ அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே மோர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் இல்லையா? அந்த மோர் அப்படிங்கிற ஒரு வேர்டை டச் பண்ணிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த டிஸ்கிரிப்ஷன் பேஜில் நான் ஒவ்வொரு டென்ஸுக்கான லிங்க்கையும் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ அந்த லிங்க் மாதிரி இருக்கு இல்லையா? அது பக்கத்தில் சின்னதாக யூடியூப் சிம்பிள் மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த லிங்க் டச் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடும். அதை பார்த்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. சப்ஜெக்ட்னா என்னன்னு பார்த்துட்டீங்க. இப்போ இந்த சப்ஜெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது கிராமரை பொறுத்த வரைக்கும் 2 டேர்ம் இருக்கும் இல்லையா? சிங்குலர் நவுன், ப்ளூரல் நவுன். அப்படின்னா சிங்குலர்னா ஒருமை, அதாவது ஒருமை பெயர்ச்சொல். ப்ளூரல் நவுன்னா பன்மை பெயர்ச்சொல். ஓகேவா? அதான் அந்த தமிழில் சொன்னால் உங்களுக்கு புரியும். அதாவது சிங்குலர் அப்படிங்கிறது என்னன்னா ஒருமை பெயர்ச்சொல். எதை குறிக்குது அப்படின்னா அந்த வேர்டு, அதாவது
ஒரே ஒரு விஷயத்தை குறிக்கக்கூடியது. அதாவது ஒன் பர்சன், ஒன் திங், ஒன் அனிமல், இந்த மாதிரி ஒரு விஷயங்களை குறிக்கக்கூடியதா சிங்குலர் நவுன். ஓகேவா? அதே மாதிரி ப்ளூரல் நவுன் அப்படிங்கிறது மோர் தென் ஒன் திங், அதாவது மோர் தென் ஒன் பர்சன் ஆர் ஒன் திங், அதாவது 2 நபர்கள், 2 பர்சன், 2 பொருட்கள், இந்த மாதிரி. ஓகேவா? சிங்குலர் நவுன் அப்படிங்கிறது ஒரே ஒரு விஷயம். அது ஒரே ஒரு விஷயம்னா எதை வேணாலும் இருக்கலாம். ஒரு பர்சனா இருக்கலாம், ஒரு பொருளா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு ஐடியா, அந்த மாதிரி எதுவா இருந்தாலும். ஆனா அது வந்து ஒன்னே ஒன்று தான். ஓகேவா? ப்ளூரல் அப்படின்னா அது எதுவா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆனா அது வந்து ஒரே ஒரு விஷயமா இருக்காது. ஓகேவா? மோர் தென் ஒன்னா இருக்கும், ஒன்றுக்கு மேற்பட்டதா இருக்கும். அதுதான் ப்ளூரல் நவுன். ஓகேவா? ஸோ இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கிறப்போ அது வந்து வர்பினுடைய ஸ்ட்ரக்சர் மாறும். அதுக்காக தான் சொல்றேன். இந்த வீடியோல வந்து சிங்குலர் நவுன் ஃபுல்லா அந்த ஸ்ட்ரக்சரை பத்தி சொல்றப்போ எஸ்என் சிங்குலர் நவுனுக்கு இருக்கக்கூடிய இடத்துல எஸ்என் கொடுத்துருப்பேன். ப்ளூரல் நவுன் இருக்கிற இடத்துல வந்து பிஎன் அப்படின்னு கொடுத்துருப்பேன். ஓகேவா? ஸோ ஃபுல்லா சொல்ல முடியல அப்படிங்கிறதுக்காக நான் கொடுத்துருக்கேன். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கான ஸ்ட்ரக்சர் இது வந்து நார்மல் ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கான ஸ்ட்ரக்சர். இதுக்கப்புறம் நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கான ஸ்ட்ரக்சர் அண்ட் இன்ட்ரோகேட்டிவ், அதாவது கொஸ்டின் சென்டென்ஸ்க்கான ஸ்ட்ரக்சர், இதெல்லாம் அடுத்தடுத்து பின்னாடி சொல்றேன். இப்போ இது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கான பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கான ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸோ லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்கிறது சப்ஜெக்ட், ரைட் சைடில் கொடுத்துருக்கிறது வர்பு. அதில் ஃபர்ஸ்ட் காலம் வந்து என்னுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது லாஸ்ட் காலம்ல வந்து எக்ஸாம்பிளுக்காக ஒரு எக்ஸாம்பிள் வர்ப், பிளேங்கிற ஒரு வர்ப் எடுத்து எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். ஓகேவா? அதனுடைய ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஓகே, இப்போ சப்ஜெக்ட் பாருங்க. சப்ஜெக்ட் ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் வந்து சிங்குலர் நவுனா இருந்துச்சு அப்படின்னா, அதாவது எஸ்என்னா சிங்குலர் நவுன். ஓகேவா? ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு நபர், ஒரு பொருள், இல்லைனா வந்து ஒரே ஒரு விஷயம் எதுவா இருந்தாலும், ஆனா அது வந்து ஒரு விஷயத்தை குறிச்சிச்சு அப்படின்னா வர்பினுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா, என்ன வர்போ அதனுடைய பேஸ் ஃபார்ம்ல இருக்கும். அதாவது பேஸ் ஃபார்ம் பிளஸ் அது கூட எஸ்ஓ இல்ல இஎஸ்ஓ சேர்ந்திருக்கும். ஓகேவா? ஆட் ஆகியிருக்கும். அது வந்து வர்பை பொறுத்து எஸ்ஓ இல்ல இஎஸ்ஓ வரும். ஓகேவா? ஸோ சிங்குலர் நவுனா இருந்துச்சு சப்ஜெக்ட் அப்படின்னா, வர்ப் வந்து அதனுடைய என்ன வர்போ அந்த வர்ப் கூட எஸ்ஓ இல்ல இஎஸ்ஓ சேர்ந்து வரும். ஓகேவா? பேஸ் வர்ப், அது கூட எஸ் இல்லைன்னா இஎஸ். ஓகேவா? சைடில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க. பிளே அப்படிங்கிற ஒரு வர்ப் இருந்துச்சு அப்படின்னா பிளே கூட எஸ் சேர்ந்து வரும். ஓகேவா? பிளேஸ் அப்படின்னு வரும். ஓகேவா? அதுதான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கேட் பிளேஸ் அப்படின்னு வரும். ஓகேவா? கேட் பிளேன்னு வராது, கேட் பிளேஸ் அப்படின்னு வரும். ஓகே, கேட்னா பூனை விளையாடுகிறது. ஸோ அதுக்காக கேட் பிளேஸ். ஸோ அதே மாதிரி சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்துச்சு, ப்ளூரல் நவுனாக இருந்துச்சு அப்படின்னா என்ன வர்போ அது பேஸ் ஃபார்மில் தான் இருக்கும், பேஸ் வர்பாக தான் இருக்கும். அதுக்கு வந்து எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஓகேவா? பிளேனா பிளேவாக தான் இருக்கும். ஓகேவா? ப்ளூரல் நவுன்னு என்ன எடுத்துக்கலாம்? நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், பர்சன் ஒரு நபராக தான் இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லை. நவுன் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது, ப்ளூரல் நவுனுங்கிறது அது எது வேணாலும் இருக்கலாம். அதாவது அனிமலாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பொருளாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அப்போ ப்ளூரல் நவுனுக்கு கேட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டு பூனைகள், நிறைய பூனைகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஸோ கேட்ஸ் பிளேன்னு தான் வரும், கேட்ஸ் பிளேஸ் அப்படின்னு வராது. ஓகேவா? கேட்ஸ் அப்படின்னு வந்துச்சு சப்ஜெக்ட் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஓகேவா? ப்ளூரல் நவுனுக்கு கேட்ஸ் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா வர்பு வந்து பிளேன் தான் இருக்கும். ஓகே, இப்போ சப்ஜெக்ட் வந்து இல்லை யூ ஐயாகவோ இல்லை யூ ஆர் வி இல்லை தே, இந்த 4 வேர்ட்ஸ்ல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா வர்பினுடைய ஸ்ட்ரக்சர் வந்து அதனுடைய என்ன வர்போ அதனுடைய பேஸ் ஃபார்ம்ல தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதில் வந்து எந்த சேஞ்சஸ் எஸ்ஓ இல்லை இஎஸ்ஓ அது மாதிரி எல்லாம் எதுவுமே ஆட் ஆகாது. ஓகேவா? ஸோ இதில் பாருங்க, ஐங்கிறது நான், யூ தமிழ் அர்த்தம் சொல்றேன், யூங்கிறது நீ இல்லை நீங்கள் வரும், வீணா நாங்கள், தேங்கிறது அவர்கள். இதில் ஐயும் யூவும் இது ரெண்டுமே சிங்குலர் நவுனா இருந்தாலும் கூட அதனுடைய வர்ப் வந்து எப்படி இருக்கும்னா பேஸ் ஃபார்ம்ல தான் இருக்கும். ஓகேவா? சிங்குலர் நவுனுக்கு ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம்னா, அந்த என்ன வர்போ அது கூட எஸ்ஓ இல்லை இஎஸ்ஓ சேர்ந்து வரும், ஆட் ஆகும் அப்படின்னு இருக்கும். அதான் அதனுடைய ரூல். ஓகேவா? ஆனா இந்த ஐ யூ இது ரெண்டுமே வந்து சிங்குலர் நவுனை குறிச்சாலும், யூங்கிறது வந்து ஒரே ஒரு ஆளையும் குறிக்கும், அதாவது ஒரே ஒருத்தவங்க, நீங்கிற ஒரு பர்சனையும் குறிக்கும், நீங்கள் அப்படிங்கிற 2-3 பர்சனையும் குறிக்கலாம். ஆனால் இந்த ஐக்கும் யூக்கும் என்ன ரூல்னா பேஸ் வர்ப் தான். ஓகேவா? என்ன வர்ப் வருதோ அதனுடைய பேஸ் ஃபார்ம் தான் இருக்கும். வி தே இது ரெண்டும் வந்து ப்ளூரல். ஸோ அப்போ வந்து அது வந்து சேஞ்ச் கிடையாது. அது வந்து இந்த ஐயும் யூன்னு தான் வந்து எக்ஸப்ஷன் கேஸ். ஓகேவா? சரி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிளேன்கிற வர்ப் எடுத்துக்கிறேன், பிளேன் மட்டும்தான் இருக்கும் அது. ஓகேவா? அதே மாதிரி ஹீ ஷீ இட், ஹீனா அவன், ஷீனா அவள், இட்னா அது இது மாதிரி ஹீ ஷீ இட் இந்த 3மே எது குறிக்குது? சிங்குலர் நவுன். ஏன்னா அது வந்து ஒரே ஒரு பர்சன் குறிக்கக்கூடியது. ஸோ அதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏற்கனவே சிங்குலர் நவுனுக்கு பார்த்தோம் இல்லையா, அந்த ஸ்ட்ரக்சர் தான். என்ன வர்போ அதனுடைய பேஸ் ஃபார்ம், அது கூட
எஸ்ஓ இல்லை இஎஸ்ஓ சேர்ந்து வரும், அவ்வளோதான். எக்ஸாம்பிளுக்கு பிளேஸ், அதே தான் பிளேஸ். ஓகேவா, ஷீ பிளேஸ், ஹீ பிளேஸ், ஸோ அந்த மாதிரி வரும். ஓகேவா, அதே மாதிரி ஐயூ வி தேக்கு ஏதாவது ஒரு சொல்கிற ஐ பிளே, யூ பிளே, வி பிளே, தே பிளே, அந்த மாதிரி தான் வரும். ஓகேவா, இது பாசிட்டிவ், நார்மல் பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கான ஸ்ட்ரக்சர். அடுத்தது ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸ்க்கான ஸ்ட்ரக்சர். அதாவது ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு சப்ஜெக்ட், ஒரு சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்டினுடைய நிலையை சொல்லும். ஓகேவா, அதனுடைய தன்மையை சொல்லும். அதுதான் ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸ் அப்படிங்கிறது. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கானது 3 இருக்கு. ஆம், ஈஸ், ஆர் அப்படிங்கிறது இருக்கு. ஆம், ஈஸ், ஆர் அப்படிங்கிறது ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸ் மட்டும் கிடையாது, அது வந்து ஹெல்பிங் வேர்பாக ஆக்ட் ஆகும். ஓகேவா, சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அது வந்து ஆக்ஸிலரி வேர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து மெயின் வர்போட வந்துச்சு அப்படின்னா, மெயின் வர்ப் இதுக்கப்புறம் இன்னொரு வர்ப் இருக்கும் இல்லையா, இதுமாரி எக்ஸாம்பிளுக்கு ஈட், பிளே, இந்த மாதிரி அந்த வர்ப் கூட வந்துச்சு அப்படின்னா இது வந்து ஹெல்பிங் வர்பாக இருக்கும். இந்த வர்ப் மட்டும் தனியாக ஒரு சென்டென்ஸில் இருக்குது அப்படின்னா அது வந்து ஸ்டேட்டிவ் வர்பாக ஆக்ட் ஆகும். ஓகேவா, ஸ்டேட்டிவ் வர்ப் அப்படிங்கிறது ஒரு நிலையை, தன்மையை சொல்கிறது. ஓகேவா, பட் இது மட்டுமே கிடையாது. ஸ்டேட்டிவ் வர்ப்ஸுங்கிறது இன்னொரு மென்டல் ஆக்ஷன்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது யோசிக்கிறது, திங்க் பண்ணுறது, நம்புறது, பிலீவ் பண்ணுறது. ஸோ அதுவும் வந்து ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸ் தான். ஸோ அது வந்து ஒரு சென்டென்ஸில் வந்துச்சுன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் சொன்னோம் இல்லையா, ஸோ அதுதான் நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேவா, ஸோ இந்த பேஜில் வந்து நான் ஆம், ஈஸ், ஆருக்கு மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போது அந்த மாதிரி ஆம், ஈஸ், ஆர் வந்துச்சு அப்படின்னா சப்ஜெக்ட் பொறுத்து அது ஆமா, ஈஸா, ஆரான்னு மாறும். ப்ளஸ் அது கூட என்ன இருக்கும்னா ஒரு அட்ஜெக்டிவோ இல்லை நவுனோ இருக்கும். அட்ஜெக்டிவ் அப்படின்னா என்னன்னா, நவுனை பற்றின ஒரு அந்த சென்டென்ஸில் ஒரு நவுன் இருக்குது அப்படின்னா அந்த நவுனை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன், தகவலை சொல்கிறது தான் அட்ஜெக்டினுடைய ஃபங்க்ஷன். ஓகேவா, ஸோ அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறது நவுனை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும், அதுதான் அட்ஜெக்டிவ். ஸோ அப்படி இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு நவுனே இருக்கலாம். அதாவது ஆம், ஈஸ், ஆருக்கு பக்கத்தில் ஒரு நவுன் இருக்கலாம். ஓகேவா, இப்போ வந்து ஆம் எப்போ வரும் அப்படின்னா சப்ஜெக்ட் ஐயா இருந்துச்சுன்னா ஆம் வரும். ஈஸ் எப்போ வரும் அப்படின்னா சிங்குலர் நவுன், இல்லைனா ஹீ, ஷீ, இட், இதுக்கெல்லாம் ஈஸ் வரும். ஆர் வந்து ப்ளூரல் நவுன், அதாவது நான் சொல்கிறது சப்ஜெக்ட் ப்ளூரல் நவுனாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ப்ளூரல் நவுனாக இருந்துச்சோ இல்லை வந்து யூ, வி, தே இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஆர் வரும். ஓகேவா, இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். ஐ எம் ஹாப்பி. ஸோ நான் இதுக்கு என்ன அர்த்தம், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், தான் என்னுடைய தமிழ் அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ இங்கே ஐ எம் ஹாப்பி இதில் வந்து எந்த ஆக்ஷன் வர்ப் எதுவுமே கிடையாது. ஓகேவா, எந்த ஆக்ஷன் வர்பும் கிடையாது. என்ன இருக்குது இந்த இடத்துல, வர்புங்கிறது என்ன இருக்குது, ஆம்ங்கிறது மட்டும்தான் என்ன அப்படின்னா இங்கே வர்பு. ஓகேவா, ஸோ இங்கே வந்து ஆம்ங்கிறது என்ன சொல்லுதுன்னா சப்ஜெக்டை பற்றினா ஒரு நிலையை சொல்லுது. ஐங்கிற சப்ஜெக்டை பற்றி நிலையை சொல்லுது. நிலை என்ன, ஹாப்பி அப்படிங்கிற நிலையை சொல்லுது. இப்போது ஹாப்பிங்கிற வேர்டு வந்து என்ன அப்படின்னா அட்ஜெக்டிவ். என்ன அப்படின்னா அட்ஜெக்டிவ்ங்கிறது எப்போ ஒரு நவுனை பற்றினா ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிச்சு, தகவல் சொல்லிச்சு, அது வந்து அட்ஜெக்டிவ். ஓகேவா, ஸோ அப்போ இங்கே ஹாப்பிங்கிறது தான் அட்ஜெக்டிவ். எப்படி அப்படின்னா ஐங்கிற நவுனை பற்றினா ஒரு தகவல் சொல்லுது. ஓகேவா, ஸோ நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஸோ ஐங்கிற ஒரு நவுனை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன், ஹாப்பிங்கிறது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன், அதுதான் நம்ம அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். ஷீ இஸ் எ டீச்சர், அவள் ஒரு ஆசிரியை அப்படிங்கிறது இதான் என்னுடைய தமிழ் அர்த்தம். ஓகேவா, இதுலேயும் எந்த வர்பும் கிடையாது. இங்கே வந்து சப்ஜெக்டை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன், அவ்வளோதான். ஷீங்கிற ஒரு பர்சனை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன், அவங்க வந்து என்னவாக இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஓகேவா, ஸோ அவங்க வந்து ஒரு டீச்சராக இருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஈஸ்ங்கிறது மட்டும்தான் வர்பு, டீச்சர் அப்படிங்கிறது இங்கே வந்து நவுன். ஓகேவா, ஸோ இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஆம், ஈஸ், ஆர் ஒரு ஸ்டேட்டிவ் வர்பாக இருந்துச்சுன்னா எப்படி வந்து ஒரு சென்டென்ஸில் ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கான ஸ்ட்ரக்சர். ஓகேவா, ஸோ நெகட்டிவ் சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு நெகட்டிவ் ஃபார்ம் தான். ஒன்று டஸ் நாட்டு, இல்லைன்னா டு நாட். ஓகேவா, ஸோ சிங்குலர் சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருந்துச்சுன்னா டஸ் நாட்டு, சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்துச்சு அப்படின்னா டு நாட், அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி டேபிளில் பாருங்கள், லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்குறது சப்ஜெக்ட், ரைட் சைடில் கொடுத்துருக்குறது வர்பு, சென்டரில் இருக்கிறது வந்து வர்பினுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு கொடுத்துருக்கேன், லாஸ்ட்டாக இருக்கிறது எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருந்துச்சுன்னா என்ன வர்ப் ஸ்ட்ரக்சர் வரும் அப்படின்னா டஸ் நாட்டு, என்ன வர்போ அதனுடைய பேஸ் ஃபார்ம் இருக்கும், அவ்வளோதான். ஓகேவா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு கேட், சிங்குலர் சப்ஜெக்ட் வந்து கேட்னு எடுத்திருக்கேன். கேட்னா என்ன, பூனை. ஓகேவா, ஸோ கேட்னு எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு டஸ் நாட் ப்ளே அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதுக்கு தமிழ் மீனிங் என்ன வரும் அப்படின்னா பூனை விளையாடுவதில்லை அப்படின்னு வரும். அதாவது இது வந்து ஒரு ஹேபிட், இப்போ ப்ரெசென்ட்டில் ஒரு ஹேபிட்டை சொல்கிறது அப்படின்னா. ஓகேவா, ஸோ நார்மலாக அது வந்து விளையாடிட்டு இருக்கும், ஆனால் இப்போ வந்து விளையாடுறதில்ல அப்படிங்கிறப்போ த கேட் டஸ் நாட் ப்ளே அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, இது வந்து சும்மா இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் கொடுத்துருக்கேன். இந்த கேட் ஒரு சப்ஜெக்ட், ஒரு வர்பு, ஒரு நெகட்டிவ் ஃபார்ம் கொடுத்துருக்கேன்.
இப்போ அடுத்தது பாருங்க, சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்துச்சு அப்படின்னா டு நாட் என்ன வர்போ அதனுடைய பேஸ் ஃபார்மு அப்படி இருக்கும். ஓகேவா? எக்ஸாம்பிள் பாருங்க, அதே கேட்லேயே நான் நிறைய கேட்ஸ் ப்ளூரலாக எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ பூனைகள், ஸோ அப்படி எடுத்திருக்கேன். டு நாட் ப்ளே அப்படின்னு வரும். ஸோ கேட்ஸ் ப்ளூரலாக இருந்துச்சுன்னா என்ன வரும்னா டூ நாட் வரும். என்ன வர்போ அது அப்படி தான் இருக்கும். ப்ளேனா ப்ளே தான். ஓகேவா? ஸோ அதான் பூனைகள் விளையாடுவதில்லை. ஓகேவா? ஸோ விளையாடுறதில்லை அப்படின்னு இருக்கும். ஓகேவா? அதுதான். இப்போ அதே மாதிரி அடுத்ததும் அதே தான். ஐ ஓ இல்லை யூ ஆர் வி ஆர் தே இந்த மாதிரி சப்ஜெக்டாக இருந்துச்சு அப்படின்னா டு நாட் தான் வரும், பேஸ் வர்ப் தான் வரும். ஓகேவா? வி டு நாட் ப்ளே, ஐ டு நாட் ப்ளே, யூ டு நாட் ப்ளே, தே டு நாட் ப்ளே இந்த மாதிரி வரும். ஓகேவா? அதே மாதிரி சப்ஜெக்ட் வந்து ஹீ ஷீட்னாலே சிங்குலர் தான். ஓகேவா? ஸோ சிங்குலராக இருந்துச்சுன்னா டஸ் நாட் என்ன வர்போ அதனுடைய பேஸ் வர்பு அப்படி இருக்கும். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு ஹீ டஸ் நாட் ப்ளே, ஷீ டஸ் நாட் ப்ளே அந்த மாதிரி. ஓகேவா? அவள் விளையாடுறதில்ல, ஸோ அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இதில் என்ன முக்கியம் அப்படின்னா கான்ட்ராக்ஷன். ஓகேவா? கான்ட்ராக்ஷன் தெரிஞ்சிருக்கணும். டஸ் நாட்டினுடைய கான்ட்ராக்ஷன் டசன்ட். ஓகேவா? நாட், ஸோ டஸ் கூட நாட் சேரும் பொழுது அது வந்து டசன்ட் அப்படின்னு வரும். அது ஸ்போக்கனுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ டஸ் நாட்டுங்கிறது மோஸ்ட்லி டசன்ட் அப்படின்னு தான் இருக்கும். ஓகேவா? டு நாட் அப்படிங்கிறது டோன்ட், இதான் அதனுடைய கான்ட்ராக்ஷன். நாட்டை வந்து என் மேலே வந்து அப்போஸ்ட்ரஃபி டி வரும். ஓகேவா? ஸோ டு நாட் அப்படிங்கிறது டோன்ட்னு இருக்கும், டஸ் நாட்ங்கிறது டசன்ட் அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸ்ட்ரக்சர் எல்லாம் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சென்டென்ஸ் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் வந்து இருக்கக்கூடியது வந்து இன்ட்ராகேட்டிவ், அதாவது கொஷனுக்கானதும் அதே கொஷின் வந்து நெகட்டிவ்ல இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதா இதை வந்து நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப சொன்னால் கன்ஃபியூஸ் ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ அடுத்தது என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா அந்த சிம்பிள் ப்ரெசன்டென்ஸை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணணும், எந்தெந்த சுச்சுவேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதா உங்கள் புக்கில் கொடுத்துருக்கூடிய எல்லா சுச்சுவேஷன்ஸையும் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து எங்கே யூஸ் பண்ணோம்னா ஹேபிட் அண்ட் ரொட்டீன்ஸ். ஓகேவா? அதாவது பழக்க வழக்கம், ஒரு விஷயத்த ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்காது. ஓகேவா? ஸோ வழக்கம் பழக்கம் இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, ரொட்டீன்ஸ்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்போ சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஐ கோ டு டெம்பிள் எவ்ரிடே அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். இதுக்கான தமிழ் மீனிங் என்னென்னா நான் டெய்லியும், ஓகேவா? ஸோ டெய்லியோட எவ்ரி ஃப்ரைடே, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நான் கோவிலுக்கு போவேன். இது வந்து என்னோடய ஹேபிட். ஸோ அப்போது ப்ரெசன்ட் டென்ஸ் ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே இந்த சென்டென்ஸில் என்ன வந்து நடக்குது, செயல் என்ன, கோ, அதாவது போகிறது. நான் ஒவ்வொரு ஃப்ரைடே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் டெம்பிளுக்கு போவேன், கோவிலுக்கு போகிறேன். ஸோ கோங்கிறது இங்கே வந்து ஒரு செயல். ஓகேவா? அது யார், அந்த செயலுக்கு யார் காரணம், ஐங்கிறது தான். ஸோ அப்போ ஐ தான் சப்ஜெக்ட். ஓகேவா? அடுத்தது வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சப்ஜெக்ட்னா என்னன்னு, பட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு நான் 2-3 சென்டென்ஸ்க்கு என்னென்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா சொல்லலை, ஃபஸ்ட்டு மட்டும் சொல்லிடுறேன். ஓகே, கோங்கிறது இங்கே வந்து வர்பு. ஓகேவா? ஏன்னா போகக்கூடிய செல்லக்கூடிய செயலை காட்டுறதுனால இது வந்து கோங்கிறதான் வர்பு. ஓகே, இப்போது ஏற்கனவே பார்த்தாச்சு ஐங்கிறது, ஐ அப்படிங்கிறது சப்ஜெக்டாக வந்துச்சு அப்படின்னா என்ன வர்போ அது வந்து அதனுடைய பேஸ் ஃபார்மில் தான் இருக்கும் அப்படின்னு. ஓகேவா? ஸோ கோ வந்து எதுவும் மாறலை, அது கூட எஸ்ஸோ இல்லை இஎஸ்ஓ எதுவுமே ஆட் ஆகலை. ஓகேவா? ஸோ ஐ சப்ஜெக்டாக இருக்கிறப்போ கோ தான் இருக்கும். ஓகேவா? பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் வந்து சென்டென்ஸில் இருக்கக்கூடிய, அதாவது இந்த சென்டென்ஸ் நம்ம என்ன சொல்ல வரோமோ அது ஆப்ஜெக்ட் அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் சப்ஜெக்ட் அது எப்படி இருந்ததுன்னா வர்பனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அதுதான். ஓகேவா? இப்போ செகண்ட் பாருங்கள், ரியா மேக்ஸ் கேக்ஸ் ஆன் வீக்கெண்ட்ஸ். இதனுடைய தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா வார இறுதி நாட்களில் ரியா அப்படிங்கிற பர்சன் வந்து கேக் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதான் என்னுடைய அர்த்தம். இப்போது இங்கே மேக் இதில் இந்த சென்டென்ஸில் என்ன செயல் நடக்குதுன்னா இந்த மேக் பண்ணுறது, அதாவது செய்கிறது. ஓகேவா? ஸோ அதை காட்டக்கூடிய வேர்டு மேக். ஸோ அப்போ வந்து இங்கே மேக் தான் வர்பு. ஓகேவா? ஸோ அதுக்கு யார் காரணம், ரியா தான் காரணம். ஓகேவா? அந்த சப்ஜெக்ட். ஸோ அப்போ அவங்க தான் சப்ஜெக்ட், ரியா தான் சப்ஜெக்ட். ஸோ ரியா மேக்ஸ் கேக்ஸ் ஆன் வீக்கெண்ட்ஸ். இதில் பாருங்கள், ரியாங்கிறது சிங்குலராக இருக்கிறதுனால, ஓகேவா, ரியாங்கிறது ஒரே ஒரு பர்சன். ஓகேவா? ஸோ அப்போது இங்கே ஒரே ஒரு பர்சனுங்கிறதுனால மேக் அப்படிங்கிற வர்பு கூட எஸ் ஆட் ஆகி மேக்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்படி தான் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கணும். ஓகே, இப்போ அடுத்து எந்த சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா யூனிவர்சல் ட்ரூத்து, ஃபேக்ட், ஒரு உண்மை. ஓகேவா? எப்போதுமே மாறாமல் இருக்கக்கூடிய ஒரு உண்மைகள், ட்ரூத்லாம் இருக்கக்கூடிய. ஸோ அப்போதைக்கு வந்து சிம்பிள் ப்ரெசன்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள், இந்த ட்ரீஸ் கிவ் ஆக்சிஜன். ஸோ இது வந்து என்ன, மரங்கள் ஆக்சிஜன் கொடுக்குது. ஓகேவா?
ஸோ இது வந்து எப்போதுமே மாறாது. ஓகேவா? ஸோ ட்ரீஸ் வந்து ஆக்சிஜன் கொடுக்கும் இல்லையா? ஸோ அப்போது வந்து நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் ஸ்ட்ரக்சர் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த ட்ரீஸ் அப்படிங்க இது இங்கே வந்து எந்த சென்டென்ஸில் எது வந்து சப்ஜெக்ட், இது வந்து இந்த சென்டென்ஸ் வந்து ட்ரீஸை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன், ட்ரீஸ் பற்றி சொல்லுது. ஓகேவா? ஸோ அப்போது இங்கே ட்ரீஸ் தான் சப்ஜெக்ட். ஸோ இங்கே கிவ் தான் வர்பு. ஓகேவா? ஸோ ட்ரீஸுங்கிறது ப்ளூரலில் இருக்கிறதுனால ஒரே ஒரு ட்ரீ கிடையாது, ட்ரீஸ்னு இருக்குது. ஸோ அப்போ இது வந்து நிறைய மரங்கள். ஓகேவா? ஸோ அப்போது வர்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா என்ன வர்போ அதனுடைய பேஸ் ஃபார்ம் தான் இருக்கணும். கிவ்னா கிவ்வாக தான் இருக்கணும், கிவ்ஸ் வராது. ஓகேவா? அதுதான். அப்போ அடுத்து பாருங்கள், இந்தியா இஸ் எ கண்ட்ரி. ஸோ இது வந்து இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரூத். இந்தியா வந்து ஒரு நாடு அப்படிங்கிறது கரண்ட்டில் இருக்கக்கூடியது ஒரு ட்ரூத் இல்லையா? ஃபேக்ட், ஒரு ஃபேக்ட். ஸோ அப்போ இந்தியா அப்படிங்கிறது அது வந்து ஒரு ஹோலாக அது வந்து ஒரு சிங்குலர் நவுன். ஓகேவா? ஸோ அப்போது வந்து ஈஸ் தான் வரும். ஓகே, அடுத்த தேர்டு பாருங்கள், கேரட் கிவ்ஸ் விட்டமின் ஏ டு த ஹியூமன் பாடி அப்படின்னு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஜெனரலான ஒரு ஃபேக்ட் இல்லையா? கேரட் அப்படிங்கிற ஒரு வெஜிடபிள் ஹியூமன் பாடிக்கு ஒரு வைட்டமின் ஏ வந்து கொடுக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே கேரட் அப்படிங்கிறது ஒரே ஒரு சப்ஜெக்டாக இருக்கிறதுனால ஸோ வர்பு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா என்ன வர்போ அதனுடைய எஸ் சேர்ந்துருக்கு. ஓகேவா? கிவ்ங்கிறதுனால கிவ்ஸ் அப்படின்னு சேர்ந்துருக்கு. அவ்வளோதான். அடுத்து ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஸ்கெட்யூலாக இருக்கு இல்லையா? ஃபிக்ஸ்டு டைம் டேபிள், ஃபிக்ஸ்டு ஸ்கெட்யூல்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்போனா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அதாவது ஏற்கனவே ஸ்கெட்யூல் போட்டு வச்சுருக்கோம். ஸோ அதில் அந்த ஸ்கெட்யூலில் பாதி முடிஞ்சிருக்கு, பேலன்ஸ் வந்து ஃப்யூச்சரில் இருக்குது. ஸோ அப்போவும் நம்ம ஃப்யூச்சரில் இருந்தாலும் அப்போவும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா ட்ராவலிங் ஸ்கெட்யூலாக இருக்கு இல்லையா? அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கெலாம், அதாவது இந்த ட்ரெயின் வந்து இத்தனை மணிக்கு வரும், இத்தனை மணிக்கு வந்து கிளம்பும், ஃப்ளைட் வந்து இத்தனை மணிக்கு வந்து டேக் ஆஃப் ஆகும், இத்தனை மணிக்கு போகும் கிளம்பும்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்போ அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டுக்கும் ஃபிக்ஸ்டு ஸ்கெட்யூலுக்கும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஒரு ஸ்கெட்யூல் போட்டு வச்சுருக்கோம், அது பாதி முடிஞ்சிருச்சு, பேலன்ஸ் வந்து ஃப்யூச்சரில் இருக்குது, அதுக்கும் அதுதான் யூஸ் பண்ணணும். ப்ளஸ் வந்து ஈவெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா? அது நிகழ்ச்சிகள், அந்த மாதிரி மூவிஸு, கான்சர்ட்டு. ஸோ அதனுடைய டைமிங்கை நம்ம குறிக்கிறதுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்கள், the train arrives at 10 AM. இது என்ன அப்படின்னா ட்ரெயின் வந்து 10 மணிக்கு வரும். ஓகேவா? வரும் இல்லை வருகிறது இதுதான். ஓகேவா? ஆனால் இப்போ வந்து நமக்கு டைம் வந்து 9 AM வச்சுக்கோங்க, ஒரு 9 மணி இப்போதைக்கு பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் ட்ரெயின் வரப்போகிறது வந்து 10 AM. ஓகேவா? 10 மணிக்கு வரும். ஸோ அதையும் நம்ம வந்து சிம்பிள் நார்மலாக ப்ரெசன்ட் டென்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் ஸ்ட்ரக்சர் வச்சு சொல்லலாம். ஓகேவா? இந்த ட்ரெயின் அப்படிங்கிறது ஒரே ஒரு சிங்குலர் இல்லையா? ஒரே ஒரு ட்ரெயின். ஸோ அப்போது அரைவ் கூட எஸ் சேர்ந்து அரைவ்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. அவ்வளோதான். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், இந்த பஸ் லீவ்ஸ் இன் 15 minutes. பஸ் வந்து இன்னும் ஒரு 15 நிமிஷத்தில் கிளம்பிவிடும். ஓகேவா? அதாவது அந்த இருக்கிற பிளேஸ்லேருந்து புறப்பட்டு விடும். ஓகேவா? ஸோ ஏற்கனவே இந்த டைமுக்கு தான் கிளம்பும் அப்படின்னு ஒரு ஸ்கெட்யூலில் இருக்குது. அந்த டைம், அந்த பஸ் டைம் வந்து ஸ்கெட்யூலில் இருக்குது. ஸோ அப்போ நம்ம ஒரு 15 மினிட்ஸில் அது கிளம்பிடும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்போது சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே ஒரே ஒரு பஸ் அப்படின்னு இருக்கிறதுனால இங்கே வந்து லீவ் கூட எஸ் ஆட் ஆயிருக்கு. ஓகேவா? லீவ் அப்படிங்கிறது என்னென்னா புறப்படும். ஓகேவா? அதுதான் அதனுடைய அர்த்தம். அடுத்தது பாருங்கள், இந்த எக்ஸாம் ரிசல்ட்ஸ் ரிலீஸ் நெக்ஸ்ட் மண்டே. தேர்வு முடிவுகள் அடுத்த திங்கட்கிழமை, ஓகேவா? அடுத்த வாரம் திங்கட்கிழமை அன்னைக்கு வெளியிடப்படுகிறது. ஓகேவா? ஸோ இது வந்து ஃப்யூச்சரில் இந்த வாரம் இல்லை அடுத்த வாரம் அப்படின்னாலும் இது வந்து ஏற்கனவே ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன். ஸோ அப்போது இதை வந்து சிம்பிள் ப்ரெசென்ட்டில் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? எக்ஸாம் ரிசல்ட் ரிலீஸ். ஸோ ரிசல்ட்ஸ் முடிவுகள் நிறைய ரிசல்ட்ஸ் இருக்கிறதுனால ரிலீஸ் அப்படிங்கிற வர்பு வந்து ஸோ அதனுடைய பேஸ் வர்ப் தான் இருக்குது. சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலாக இருக்கிறதுனால இங்கே எது சப்ஜெக்ட்? எக்ஸாம் ரிசல்ட் தான் சப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ அது வந்து நிறைய எஸ் இருக்கு இல்லையா? ஸோ ரிசல்ட்ஸ் ப்ளூரல்ங்கிறதுனால வர்ப் வந்து ரிலீஸ் தான். ஓகே, அடுத்து ஃபோர்த்து பாருங்கள், த மூவி ஸ்டார்ட்ஸ் அட் 6 PM. ஸோ திரைப்படம் வந்து மூவி, ஓகேவா? படம் வந்து 6 மணிக்கு, ஓகேவா? ஸோ ஈவினிங் வந்து 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணப்படும். ஓகேவா? பட் இப்போ வந்து டைம் வந்து ஒரு 3 o'clock or 4 o'clock பேசுகிறோன்னாலும் நம்ம வில் ஸ்டார்ட் யூஸ் பண்ணுறதுக்கு பதில் வெறும் ஸ்டார்ட், அதனுடைய பேஸ் வர்ப் இருக்குல்ல, சிம்பிள் ப்ரெசன்டென்ஸினுடைய வர்ப் மட்டுமே யூஸ் பண்ணி சொல்லலாம். ஓகேவா? அந்த மூவி ஸ்டார்ட்ஸ் அட். ஸோ மூவிங்கிற இந்த சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருக்கிறதுனால ஸ்டார்ட்ஸ் வந்து எஸ் ஆட் ஆகி ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. அவ்வளோதான். அடுத்து பர்மனண்டான சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா? அதாவது வந்து நீண்ட ரொம்ப காலமாக ரொம்ப நாட்களாக வந்து ஒரே ஒரு நிலையிலே இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ். ப்ளஸ் வந்து இதுதான் வந்து அதாவது
நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் கருதுவோம் இல்லையா, ஒரு பிளேஸாக இருக்கட்டும், இந்த பிளேஸில் தான் நம்ம பர்மனெண்ட்டாக இருக்க போகிறோம், ஸோ அந்த மாதிரி இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு வேலையாக இருக்கட்டும். ஸோ அப்போல்லாம் ஒரு பர்மனெண்ட்டான சூழ்நிலைக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், வி லிவ் இன் பெங்களூர்னு இருக்குது. ஓகேவா சார், நாங்கள் பெங்களூரில் வாழ்கிறோம். ஸோ இதான் அதனுடைய தமிழ் அர்த்தம் இல்லையா. ஸோ இங்கே வந்து பாருங்கள், சப்ஜெக்ட் வி. ஸோ சப்ஜெக்ட் விங்கிறதுனால இது வந்து எது ப்ளூரலில் இருக்குது. ஸோ அப்போது விங்கிறது ஏற்கனவே பார்த்தாச்சு. வீணா அதனுடைய என்ன வர்போ அது வந்து பேஸ் ஃபார்மில் தான் இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ இங்கே வந்து வி. ஸோ வி லிவ். லிவ் வந்து அதோடைய பேஸ் வர்பு தான் இருக்குது. எஸ்ஓ இஎஸ்ஓ இதில் வந்து எதுவுமே ஆட் ஆகலை. லிவ்னா லிவ் தான். ஓகேவா. ஸோ வி லிவ் இன் பெங்களூர். இப்போ அடுத்தது பாருங்கள், ஹீ ஒர்க்ஸ் அஸ் எ டிரைவர். டிரைவராக அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அவர். ஓகேவா. ஸோ இங்கே ஹீங்கிறது ஹீங்கிற சப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருக்கிறதுனால என்ன வர்போ அது என்ன வர்பு இங்கே ஒர்க். ஸோ ஒர்க்கு கூட எஸ் ஆட் ஆகி ஒர்க்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா. ஸோ இப்போதைக்கு அவர் வந்து டிரைவராக இருக்காரு. ஓகேவா. இது நிரந்தரமாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணலாம். அடுத்தது இந்த கதைகள்லாம் இருக்கும் இல்லையா, அதாவது நிறைய ஒரு பெரிய கதை. ஸோ அதை வந்து சுருக்கமாக, ஓகேவா, அதாவது பிளாட் சம்மரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சுருக்கமாக இதுதான் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு ப்ரீஃபான ஒரு இது கொடுக்குறப்போ நம்ம அதை வந்து சிம்பிள் ப்ரெசன்ட்ல யூஸ் பண்ணலாம். ஓகேவா. ஸோ அதே மாதிரி மூவி வந்து ஒரு பெரிய கதைனாலும் அதை வந்து சுருக்கமாக சொல்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி கதை புக்கு அதே மாதிரி நாடகம்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதையும் வந்து நம்ம இந்த ப்ரெசன்ட்ல யூஸ் பண்ணலாம். ஓகேவா. அதாவது கதையினுடைய நிகழ்வுகளை நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லலாம். இப்போ பாருங்க, இந்த ஸ்மால் பாய் கம்ஸ் ஹோம் ஃப்ரம் ஸ்கூல் அண்ட் ஸ்டார்ட்ஸ் பேக்கிங் ஃபார் ஹிஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ் ஹவுஸ். அதாவது இந்த ஸ்மால் பாய்ங்கிற ஒரு சிறிய ஒரு ஏதோ ஒரு கதை இது. ஓகேவா. ஸோ அந்த கதையை வந்து இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க, அந்த கதையை பற்றி சொல்கிறாங்க. அப்போது நம்ம இந்த சொல்கிறப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணி, அதாவது அந்த ஸ்மால் பாய் வந்து ஸ்கூல்லேருந்து வரான். ஓகேவா. வருகிறான். வந்ததுக்கப்புறம் அவனுடைய கிராண்ட் பேரண்ட்ஸ் ஹவுஸ்னால் யார், ஸோ தாத்தா பாட்டி வீட்டிற்கு பேக் பண்ணிக்கிறான். ஓகேவா. ஸோ இது வந்து ப்ரெசண்ட்ல சொல்றது, வருகிறான், பேக் பண்ணுகிறான். ஸோ அந்த மாதிரி. ஓகேவா. ஸோ இங்கே வந்து 2 வர்ப் வந்திருக்கு, கம் அண்ட் ஸ்டார்ட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இங்கே வந்து ஸ்மால் பாய், இந்த சப்ஜெக்ட் வந்து ஸ்மால் பாய் அப்படிங்கிறதுனால, அதாவது ஒரே ஒரு சிங்குலர் அப்படிங்கிறதுனால வர்ப் வந்து கம்ஸ் அப்படின்னு, கம் கூட எஸ் சேர்ந்து கம் அப்படின்னு வந்திருக்கு. அதே மாதிரி ஸ்டார்ட். ஓகேவா. ஸோ அண்டுக்கு அப்புறம் இங்கே ஸ்டார்ட் இருக்கு இல்லையா. ஸோ அதுவும் வந்து எஸ் ஆட் ஆகி ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. அடுத்து இந்த ஸ்போர்ட்ஸ் கமெண்ட்ரின்னு சொல்லுவோம் இல்லையா. அதாவது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸை வந்து லைவாக பார்த்துட்டு இருக்கும் பொழுது அதுக்கு கமெண்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ கிரிக்கெட்னா, ஸோ இவ்வளோ ஒரு பர்சன் வந்து இவ்வளோ பால் ஹிட் பண்ணியிருக்காங்க, 6 அடிச்சிருக்காங்க, 4 எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு கமெண்ட் கொடுப்பாங்க இல்லையா. இல்லை ஃபுட்பாலாக இருக்கட்டும், ஃபுட்பால் வந்து ஸோ இவங்க கிட்ட பாலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் கமெண்ட்ரி லைவாக போயிட்டு இருக்கிறப்போ கமெண்ட் பண்ணுறதுக்கும் சிம்பிள் ப்ரெசன்ட் தான் யூஸ் ஆகும். ஓகேவா. அது ஃபர்ஸ்ட் பாருங்கள், இந்த டீம் ஏ ஸ்கோர்ஸ் 10 பாயிண்ட்ஸ். 2 டீம் இருக்குன்னா அந்த டீம் ஏ வந்து 10 பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. அடுத்தது இந்த டீம் பி நீட்ஸ் 2 more points to win. ஸோ டீம் பிக்கு இன்னும் வின் பண்ணுறதுக்கு 2 more points. ஓகேவா. இன்னும் 2 பாயிண்ட்ஸ் தேவைப்படுகிறது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து கமெண்ட் பண்ணுறதுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி செய்யுங்க, இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கும் சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணலாம். பட் இங்கே வந்து சப்ஜெக்ட் இருக்காது. இதுக்கு முன்னாடி இந்த ஸ்போர்ட்ஸ் கமெண்ட்ரியில் என்ன வர்ப் வந்திருக்கு, இங்கே வர்ப் அண்ட் சப்ஜெக்ட் பாருங்க. டீம் ஏ தான் வந்து இங்கே சப்ஜெக்ட், ஸ்கோர்ஸ் வந்து இங்கே வர்ப். ஓகேவா. ஸோ டீமை வந்து இங்கே வந்து வர்ப் வந்து ஸ்கோர் எஸ் வந்து ஆட் ஆகி வந்திருக்கு. ஓகேவா. எப்படி அப்படின்னா, டீம் அப்படிங்கிறது வந்து டீமில் வந்து சிங்குலராகவும் ஆக்ட் ஆகும், ப்ளூரலாகவும் ஆக்ட் ஆகும். ஏன்னா டீம் அப்படிங்கிறது ஹோலாக பார்த்தோன்னா ஒரே ஒரு யூனிட் அப்படிங்கிறப்போ சிங்குலராக இருக்கும். இல்லை பிரித்து பார்க்கும்போது இந்த டீமில் வந்து நிறைய பர்சன் இருக்கிறதுனால அது ப்ளூரலாகவும் ஆக்ட் ஆகலாம். ஓகேவா. ஸோ அது வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் சிங்குலராக வச்சு ஸ்கோர் கூட எஸ் ஆட் பண்ணி நான் சொல்லியிருக்கேன், ஸ்கோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி டீம் பிக்கும், டீம் பி நீடுங்கிறது என்னென்னா தேவை, அதுக்கு இன்னும் வந்து டீம் பிக்கு இன்னும் 2 more points தேவைப்படுகிறது. ஸோ அப்போது அந்த டீம் பிங்கிறது சப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருக்கிறதுனால நீடு கூட எஸ் ஆட் ஆகி நீட்ஸ் அப்படின்னு இருக்கு. ஓகேவா. சரி, ஓகே. அடுத்தது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பாருங்கள். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து சப்ஜெக்ட் இருக்காது. ஏன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் இதுக்கு நம்ம ஒருத்தவங்க வந்து இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு முன்னாடி யார் இருக்காங்களோ அவங்கள பார்த்தா நம்ம சொல்லுவோம். ஓகேவா. ஸோ அப்போ இங்கே எது சப்ஜெக்டாக இருக்கும் அப்படின்னா யூ அப்படிங்கிறதா சப்ஜெக்டாக இருக்கும், அதாவது மறைஞ்சு வந்திருக்கும். ஓகேவா. இன்டெரக்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பாருங்கள்,
ஃபர்ஸ்ட் பாயில் த வாட்டர் ஃபார் 5 minutes அண்ட் தென் ஆட் மில்க் டு இட் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து ஏதோ ஒரு குக் பண்ணுறதுக்கு யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அப்போ சிம்பிள் ப்ரெஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாயில் த வாட்டர், இங்கே என்ன வர்ப் இருக்குது அப்படின்னா பாயில். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 5 minutesக்கு வந்து மில்க்கை நல்லா வந்து கொதிக்க விடுங்க, அதுக்கப்புறம் மில்க் வந்து அதில் ஆட் பண்ணுங்க அப்படின்னு இருக்கு. ஓகேவா. ஸோ இங்கே வந்து பாயில்ங்கிறது வர்பு, அதே மாதிரி ஆட் அப்படிங்கிறது வர்பு. இப்போ செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க, ரீட் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேர்ஃபுல்லி அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ ஏதோ ஒரு ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா அதில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி ஃபில் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்கு போகலாம். இந்த மாதிரி சென்டென்ஸ் இருக்கலாம். ஸோ இங்கேயும் சப்ஜெக்ட் வந்து இருக்காது. ஓகே. ஆனால் வந்து இங்கே சப்ஜெக்ட் யார் அப்படின்னா சப்ஜெக்ட் யாருங்கிறத விட அது வந்து அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. அதாவது இது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன், அவ்வளோதான். ஓகேவா. ஸோ நமக்கு முன்னாடி இருக்கக்கூடியவங்கள்ட்ட நம்ம சொல்கிறோம், அவ்வளோதான். ஓகே. இதில் பாருங்க, ரீட் அப்படிங்கிறது தான் வர்பு. ஓகேவா. ஓகே. அடுத்து தேர்ட் சென்டென்ஸ் பாருங்க, டு நாட் பார்க் ஹியர், டோன்ட் பார்க் ஹியர் அப்படின்னு இருக்கு. அதாவது பார்க்னா இந்த இடத்துல வந்து இந்த பிளேஸ்ல வந்து பார்க் பண்ணாதீங்க, வெஹிக்கிள்ஸ் வாகனங்கள் பார்க் பண்ணாதீங்க. ஸோ அதான் என்னுடைய அர்த்தம். ஓகேவா. இது வந்து நம்ம ஒரு இம்பரேட்டிவ் அதாவது எடுத்துக்கலாம், அதாவது ஒரு கட்டளை இடுறதாகவும் எடுத்துக்கலாம். ஓகேவா. டோன்ட் பார்க் ஹியர் இங்கே அந்த மாதிரி சென்டென்ஸும் எடுத்துக்கலாம். ஏன்னா உங்கள் புக்கில் ஒரு யூசேஜ் கொடுத்துருக்காங்க, இம்பரேட்டிவ்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கேன். அடுத்தது டைரக்ஷன், வழிகாட்டுறது. யாரோ ஒரு பர்சன் வந்து உங்ககிட்ட எப்படி ஒரு குறிப்பிட்ட பிளேஸ் சொல்லி எங்கே போகணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் சிம்பிள் ப்ரெசென்ட்ல யூஸ் பண்ணலாம். அதாவது இப்போ பாருங்களேன், கோ ஸ்ட்ரைட் அண்ட் யூ see the library on your left and take the next right hand அப்படின்னு இருக்க ஒரு சென்டென்ஸ். இப்போ இந்த இடத்துல இங்கே இருக்கக்கூடிய வர்ப் எல்லாமே வந்து பேஸ் ஃபார்ம்லேயே இருக்கும். இப்போ பார்த்ததா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன், ஏன்னா சப்ஜெக்ட் வந்து யூ. ஸோ அதனால சப்ஜெக்ட் யூங்கிறதுனால பேஸ் ஃபார்மில் தான் இருக்கும், அதனுடைய வர்ப் வந்து பேஸ் ஃபார்மில் தான் இருக்கும். ஓகேவா. ஸோ இது இங்கே வந்து கோ வந்து அதோடைய பேஸ் ஃபார்மில் தான் இருக்குது. இதுவே சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருந்துச்சு அப்படின்னா, இப்போ ஹீயாவோ ஷீயாவோ இருந்துச்சுன்னா கோ கூட இஎஸ் ஆட் ஆகி கோஸ் அப்படின்னு இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ இந்த சென்டென்ஸை பாருங்கள், கோ ஸ்ட்ரைட், நேராக போங்க, நேராக செல்லுங்க, அண்ட் யூ see the library on your left. ஸோ இங்கே எதுவுமே வேற ஒரு டென்ஸை வச்சு சொல்லவே இல்லை, எல்லாமே அதனுடைய V1 வர்பில் தான் இருக்கு. ஓகேவா. ஸோ சியூ வந்து அதனுடைய பேஸ் வர்பில் தான் இருக்கு. ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய இடது சைடில் லெஃப்ட் சைடில் உங்கள் லைப்ரரி பார்ப்பீங்க. ஓகேவா. ஸோ அண்ட் டேக் த நெக்ஸ்ட் ரைட் டர்ன், அடுத்த ஒரு உங்களுக்கு வரக்கூடிய அடுத்த ரைட் வலது சைடு டேர்னிங்கை நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதுதான் வந்து அதுக்கான அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு டைரக்ஷன் வழி சொல்கிறப்பையும் வழிகாட்டுறப்பையும் நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசென்ட்ல யூஸ் பண்ணலாம். அடுத்தது என்ன யூசேஜ் அப்படின்னா, உங்கள் புக்கில் வந்து 5th சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கான யூசேஜ் தான் அது. யூஸ்டு வித் ஃபியூச்சர் ஃபார்ம் இன் யூசிங் கன்ஜங்ஷன் ஆஃப் டைம். அதாவது நம்ம சொல்கிறது வந்து ஃபியூச்சரை பற்றி தான் ஒரு விஷயம் சொல்கிறோம். ஓகேவா. ஆனால் அது வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சு சொல்கிறப்போ அந்த குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் நம்ம சிம்பிள் ப்ரெசென்ட் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் சொல்கிறேன். ஐ வில் கால் யூ ஆஃப்டர் ஐ ஃபினிஷ் த மீட்டிங்னு இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து இதுக்கான தமிழ் மீனிங் என்ன அப்படின்னா, என்னுடைய மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா, ஓகேவா, முடிந்த பிறகு நான் உனக்கு கால் பண்ணுறேன். ஓகேவா. ஆனால் இப்போ மீட்டிங் முடியலை. ஓகேவா. இப்போ நடந்துட்டு இருக்கு, இல்லை வந்து நடக்காமலேயும் இருக்கலாம். ஓகேவா. ஸோ இது வந்து மீட்டிங் வந்து ஃபியூச்சரில் தான் முடிய போகுது. ஓகேவா. ஃபியூச்சரில் நான் கால் பண்ண போகிறேன், ஃபோன் பண்ண போகிறதும் ஃபியூச்சரில் தான், எதிர்காலத்தில் தான். ரெண்டுமே வந்து எதிர்காலத்தில் நடக்க போகுது. அதை வந்து நம்ம இப்போ இங்கே வந்து ஆஃப்டர்னு இருக்கு இல்லையா, ஆஃப்டருக்கு அப்புறம் இருக்கக்கூடிய சென்டென்ஸ் இருக்கு இல்லையா, ஐ ஃபினிஷ் த மீட்டிங்னு இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் சிம்பிள் ப்ரெசென்ட்ல யூஸ் பண்ணும். ஓகேவா. ஸோ இது மீட்டிங்கை நான் முடிச்சதுக்கு அப்புறமா அப்படிங்கிறத வந்து ஃபியூச்சரில் ஐ வில் ஃபினிஷ்னு யூஸ் பண்ணக்கூடாது, ஐ ஃபினிஷ் த மீட்டிங் தான் சொல்லணும். ஓகேவா. ஸோ ஐங்கிறது சப்ஜெக்ட், இங்கே ஃபினிஷ்ங்கிறது வர்பு. ஏன் இங்கே வந்து ஃபினிஷ் வந்து அதோடைய பேஸ் ஃபார்மில் தான் இருக்குது. ஓகேவா. ஐங்கிறது சப்ஜெக்ட் வந்து ஐங்கிறதுனால ஃபினிஷ் அப்படிங்கிறது என்னுடைய பேஸ் ஃபார்மில் தான் இருக்குது. ஓகேவா. ஸோ அதே மாதிரி நான் மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறமா நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன். ஸோ அது வந்து ஐ வில் கால் யூ அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. ஸோ இது வந்து ஆஃப்டர் ஐ வில் ஃபினிஷ் த மீட்டிங்னு சொல்லக்கூடாது, ஆஃப்டர் ஐ ஃபினிஷ் த மீட்டிங் தான் சொல்லணும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி கன்ஜங்ஷன் ஆஃப் டைம் ஆஃப்டர், வென், பிஃபோர், ஈஃப், ஆஸ் சூன் அஸ் இந்த மாதிரிலாம் வந்திருக்கு அப்படின்னா அப்போது நம்ம அதுக்கப்புறம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் இதே சென்டென்ஸை மாற்றியும் சொல்லலாம். ஆஃப்டர் ஐ ஃபினிஷ் த மீட்டிங் ஐ வில் கால் யூ அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஃபர்ஸ்ட்டு ஆஃப்டர் ஐ ஃபினிஷ் த மீட்டிங் வந்துச்சு அப்படின்னா கமா ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா. ஐ வில் கால் யூக்கு முன்னாடி ஒரு கமா ஆட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இந்த யூசேஜ் வந்து உங்கள் புக்கில் இருக்கக்கூடிய 5th யூசேஜாக இருக்கும்.
இன் சபார்டினேட் கிளாஸஸ் பிகினிங் வித் if and when இருக்கு இல்லையா, அதோட யூசேஜ் தான் அது. சபார்டினேட் கிளாஸ்னா ஒன்றும் இல்லை, அதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா டிபெண்டன்ட் கிளாஸ். இப்போ இந்த ஆஃப்டர் ஐ ஃபினிஷ் த மீட்டிங் தான் சபார்டினேட் கிளாஸ். ஓகேவா, ஆஃப்டர் ஐ ஃபினிஷ் த மீட்டிங் இது அப்படியே சேர்ந்ததான் ஒரு சபார்டினேட் கிளாஸ். சபார்டினேட் கிளாஸ் அப்படின்னா ஒரு வேர்டையும் ஒரு சென்டென்ஸ் என்ன பண்ணியிருக்கோம், கிளாஸை டிபெண்ட் பண்ணியிருக்கிறது தான் சபார்டினேட் கிளாஸ் அப்படிங்கிறது. இப்போ ஐ வில் கால் யூ அப்படிங்கிறது சொன்னோம் அப்படின்னா இது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு மீனிங் கொடுக்குது, நான் உனக்கு கால் பண்றேன் அப்படின்னு. ஆனா இப்போ ஆஃப்டர் ஐ ஃபினிஷ் த மீட்டிங் அப்படிங்கிற சென்டென்ஸ் மட்டும் தனியா இருந்துச்சுன்னா அதுக்காக மீனிங் கிடையாது இல்லையா. ஸோ நான் மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதுதான் என்னுடைய அர்த்தம். ஆனா அதுக்கு எந்த அர்த்தம் கம்ப்ளீட் ஆகல. ஸோ அது இன்னொரு வேர்டு, இன்னொரு கிளாஸ், இன்னொரு வார்த்தையை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். ஸோ அதுதான் சபார்டினேட் கிளாஸ் அப்படிங்கிறது. இது வேற டாபிக். ஓகேவா, ஸோ ஓகே, இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க எந்த யூசேஜ் பத்தி நான் சொல்றேன் அப்படின்னு. ஓகே, செகண்ட் பாருங்க, we will go home when he comes here அப்படின்னு இருக்கு. ஸோ அவன் இங்க வரும்பொழுது நாம் வீட்டுக்கு போவோம் அப்படிதான் அதோடைய அர்த்தம். ஓகேவா, ஸோ இங்க என்ன இருக்கு, வென்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய சென்டென்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட்ல இருக்கு. ஹீங்கிற சப்ஜெக்ட், கம்ஸ்ங்கிறது வர்பு. ஓகேவா, ஹீ சிங்குலருங்கிறதால கம்க்கு அப்புறம் எஸ் ஆட் ஆகி கம்ஸ் வந்திருக்கு. அவ்வளவுதான். தேர்ட் பாருங்க, ஐ வில் ரீச் தர் பிஃபோர் ஹி அரைவ்ஸ். அவன் வருவதற்கு முன் நான் அங்க வந்துடுவேன், நான் அங்க ரீச் ஆயிடுவேன், அதான் அர்த்தம். ஓகேவா, ஸோ அப்போ பிஃபோருக்கு அப்புறம் இருக்கக்கூடிய சென்டென்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட்ல இருக்கு. ஹீ அரைவ்ஸ் அப்படின்னு இருக்கு. ஓகேவா, ஸோ ஹீங்கிற சப்ஜெக்ட், அரைவ் கூட அந்த வர்பு கூட எஸ் ஆட் ஆகி அரைவ்ஸ் வந்திருக்கு. ஸோ ஐ வில் ரீச், ஸோ நான் ரீச் ஆகிடுவேன். ஓகேவா, அதான் என்னுடைய அர்த்தம். அடுத்தது பாருங்க, அடுத்தது எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். ஓகேவா, ஸோ அப்போ அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் சிம்பிள் ப்ரெசன்ட். ஹவ் பியூட்டிஃபுல் த மவுண்டைன் லுக்ஸ் லைக் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இது ஒரு மலை இருக்கு, அதை பார்த்துட்டு நம்ம எவ்வளோ அழகா இருக்கு, பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதனுடைய தோற்றம் எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு இப்படி சொல்லலாம், ஹவு பியூட்டிஃபுல் த மவுண்டைன் லுக்ஸ் லைக்னு இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி சொல்லலாம். லுக்ஸ் அப்படிங்கிறது இங்க வர்பு. ஏன் எஸ் ஆட் ஆகியிருக்குன்னா மவுண்டைன் சப்ஜெக்ட் எதை பத்தி சொல்லுது, மவுண்டைன் பத்தி. ஸோ அப்போ சப்ஜெக்ட் சிங்குலர், ஒரே ஒரு மலை. ஸோ அப்போ இங்க எஸ் ஆட் ஆகி வந்திருக்கு, அவ்வளவுதான். அதே மாதிரி கொட்டேஷன். ஓகேவா, ஸோ இது உங்களுக்கு புக்ல இருக்கக்கூடிய சென்டென்ஸ் தான். அதாவது ஒருத்தவங்க சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் கொட்டேஷன் மார்க்குள்ள இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் சிம்பிள் ப்ரெசன்ட்ல இருக்கும். மகாத்மா காந்தி சேஸ் பி த சேஞ்ச் யூ வாண்ட் டு see in the world அப்படின்னு இருக்கு. ஸோ இதெல்லாம் இதுக்கெல்லாம் சிம்பிள் ப்ரெசன்ட் தான் யூஸ் பண்ணணும். அடுத்தது எக்ஸசைஸ் கொஸ்டின். இப்போ ஏற்கனவே சொல்லியிருந்தாலே பேஜ் நம்பர் 77 எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல சிம்பிள் ப்ரெசன்ட்டுக்கான கொஸ்டின் மட்டும் இந்த வீடியோல சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 5, கொஸ்டின் நம்பர் 6 இது மட்டும் சிம்பிள் ப்ரெசன்ட்ல இருக்கு. அதுக்கான ஆன்சர் என்னன்னு இந்த வீடியோல சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாலும், உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணுச்சு அப்படின்னாலும் இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் இந்த வீடியோவுக்கு கீழே பிளாக் கலர் பட்டனில் சப்ஸ்கிரைப்னு இருக்கும். ஓகேவா, ஸோ அதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் ஆகிடும். வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. சரவணன் ஆல்வேஸ் கொடுத்து பிராக்கெட்ல கோன்னு கொடுத்துருக்காங்க, க்ளூ கொடுத்துருக்காங்க, ஃபார் அ வாக் இன் த மார்னிங். ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஒரு யூசேஜ் பார்த்தோம் இல்லையா, ஹேபிட் அண்ட் ரொட்டீன். ஸோ அதுக்கான யூசேஜ் தான் அது. ஸோ அப்போ நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் தான் யூஸ் பண்ணி ஒரு ஹேபிட்டை பற்றியோ ஒரு ரொட்டீன் பற்றியோ, ஓகேவா, ஸோ ஒரு பழக்கத்தை பற்றி பேசும்போது நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். ஸோ அதுக்கானதான் இது. ஸோ சரவணன் அப்படிங்கிற ஒரு பர்சன் மார்னிங், ஓகேவா, ஸோ எப்பொழுதுமே மார்னிங்ல வாக் போவாங்க, அதான் என்னுடைய அர்த்தம். ஸோ இங்கே கோன்னு கொடுத்துருக்காங்க, வர்ப் கோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன யூஸ் பண்ணணும், கோஸ்னு வரும். ஏன் சரவணன்கிற சப்ஜெக்ட் சிங்குலராக இருக்கிறதுனால கோ கூட இஎஸ் ஆட் ஆகி கோஸ் அப்படின்னு வரும். ஓகேவா, அடுத்தது 5th கொஸ்டின் பாருங்க. நசீரா அட்டெண்டன்ட் பிராக்கெட்டை கொடுத்து மியூசிக் கிளாஸ் ரெகுலர்லி அப்படின்னு கொடுத்துருவாங்க. இது ஒரு ரெகுலரான ஆக்ஷன். ஸோ அப்போ என்ன ஆட் பண்ணணும், என்னன்னா சிம்பிள் ப்ரெசன்ட்ல இருக்கணும். ஓகேவா, ஸோ நசீராங்கிற சப்ஜெக்ட் சிங்குலருங்கிறதுனால அட்டன் கூட எஸ் ஆட் ஆகி அட்டென்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா, அட்டென்ஸ் மியூசிக் கிளாஸ் ரெகுலர்லி, அவ்வளோதான். 6th பாருங்க. இலக்கியா அண்ட் ஆதிரா என்ஜாய் ஈச் அதர்ஸ் கம்பெனி வெரி மச். ஸோ இங்க என்ன இருக்குன்னா சப்ஜெக்ட் 2 பர்சன் இருக்காங்க, இலக்கியா ஆதிரா 2 பர்சன் இருக்காங்க. ஸோ அப்போ 2 பர்சனா ப்ளூரல். ஸோ அப்போ சப்ஜெக்ட் அதனுடைய பேஸ் ஃபார்ம்ல தான் இருக்கணும். ஓகே, இலக்கியா ஆதிரா 2 பர்சனும் ஒவ்வொருத்தவங்களுடைய கம்பெனியை என்ன பண்றாங்க, ஈச் அதர்ஸ் கம்பெனி வெரி மச் லைக் பண்றாங்க அப்படின்னு இருக்கு.
என்ஜாய் பண்றாங்க, அதான் அதனுடைய அர்த்தம் இல்லையா? ஸோ அப்போ என்ஜாய்ங்கிறது இங்க வந்து அதனுடைய பேஸ் ஃபார்ம்ல தான் இருக்கணும். ஓகே, ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். லாஸ்ட்ல நான் இன்ட்ராகேட்டிவ், அதாவது கொஸ்டின் வந்து நெகட்டிவ் ஃபார்ம்ல இருந்தா எப்படி வந்து ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கானதான் அது உங்க புக்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நான் சொல்றேன். ஓகே, இப்போ பாருங்க, சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா இருக்கு அப்படின்னா அந்த கொஸ்டின் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா டஸ் ஆல ஸ்டார்ட் ஆகும். டஸ் அப்படிங்கிற வர்பால ஸ்டார்ட் ஆகும். டஸ் என்ன சப்ஜெக்டோ அது அடுத்தது வரும். அடுத்தது வர்பு வந்து அதனுடைய பேஸ் ஃபார்ம்ல தான் இருக்கும். ஓகேவா? ஸோ என்ன வர்போ அது வந்து அதனுடைய பேஸ் ஃபார்ம்ல தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் கேட் அப்படிங்கிற சப்ஜெக்ட் எடுத்திருக்கேன். ஸோ அப்போ கேட் வந்து சிங்குலர். ஸோ அப்போ ஒரே ஒரு கேட். ஓகேவா? ஸோ ஒரே ஒரு பூனை. ஸோ அதனால டஸ் கேட் பிளே, பூனை விளையாடுகிறதா அப்படின்னு வரும். ஓகேவா? டஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. அடுத்தது சப்ஜெக்ட் கேட்டு, அடுத்தது என்ன வர்போ அதனுடைய பேஸ் ஃபார்ம், அவ்வளவுதான். அடுத்தது இதுவே சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலா இருக்கு அப்படின்னா டூ வர்பால ஸ்டார்ட் பண்ணணும். டூ, அதுக்கப்புறம் என்ன சப்ஜெக்டோ அது, அடுத்து பேஸ் வர்பு இருக்கணும். ஓகேவா? ஸோ நான் இப்போ வந்து கேட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ டூ கேட்ஸ் பிளே அப்படின்னு போகணும். கேட்ஸ்ங்கிறது ஒரே ஒரு பூனை கிடையாது, நிறைய பூனைகள். ஸோ அப்போ டூங்கிற வர்பு ஃபர்ஸ்ட் வரும், கேட்ஸ், அதுக்கப்புறமா பிளே. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி ஐ இல்லைனா யூ, வி, தே இந்த மாதிரி ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வந்து சென்டென்ஸ்ல இருக்கு அப்படின்னா ஸோ டூ இருக்கணும் ஃபர்ஸ்ட், அடுத்தது ஐ இருக்கணும். ஓகேவா? ஸோ ஐயா இருந்ததுன்னா ஐ, அதுக்குமா என்ன வர்போ அது. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு லாஸ்ட்டாக கொடுத்துருக்க டூ தே பிளே, அவர்கள் விளையாடுகிறார்களா, அதான் அர்த்தம். ஓகேவா? ஸோ டூ தே பிளே, டூ ஐ பிளே, நான் விளையாடுகிறேனா, டூ யூ பிளே, நீ விளையாடுறியா, டூ வி பிளே. ஸோ இந்த மாதிரி வரும். அதே மாதிரி ஹீ ஷீட். ஸோ ஹீ ஷீட் வந்து என்ன அப்படின்னா சிங்குலர். ஓகேவா? ஸோ சிங்குலராக இருக்கு அப்படின்னா ஸோ டஸ்ஸால ஸ்டார்ட் பண்ணும். டஸ் அப்படிங்கிற வர்பால் ஸ்டார்ட் பண்ணும். பிளஸ் என்ன சப்ஜெக்ட் அடுத்தது என்ன வர்போ அது. டஸ் ஹீ பிளே, அவன் விளையாடுகிறானா, டஸ் ஷீ பிளே, அவள் விளையாடுகிறாளா. ஸோ இந்த மாதிரி வரும், அவ்வளோதான். அது கொஸ்டின்லேயே நெகட்டிவ், அது ஈஸி தான். கொஸ்டின்லேயே நெகட்டிவ், அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா இப்போ தமிழில் வந்து சொல்லுவோம் இல்லையா, அவன் விளையாடலையா, அவன் போகலையா, இந்த மாதிரிலாம் கேட்போம் இல்லையா. ஸோ அதுக்கான ஸ்ட்ரக்சர் தான் இது. இப்போ வந்து பாருங்க, இப்போ நெகட்டிவ்க்கு பார்த்தோம் இல்லையா. ஸோ ஹீ டஸ் நாட் பிளே. ஸோ அதே மாதிரி தான் இருக்கும். பட் அந்த நெகட்டிவ் ஃபார்ம் மட்டும் கொஸ்டின் அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துடும், அவ்வளோதான். டஸ் நாட் வந்து முன்னாடி வந்துடும், டு நாட் முன்னாடி வந்துடும். இப்போ சப்ஜெக்ட் பாருங்க, சப்ஜெக்ட் சிங்குலராக இருக்கு அப்படின்னா ஸோ டஸ் நாட் வந்து ஃபர்ஸ்ட்ல வரும், சப்ஜெக்ட் வரும், அடுத்து சப்ஜெக்ட், அடுத்தது வர்பினுடைய பேஸ் வர்பு இருக்கும், அவ்வளோதான். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு டஸ் நாட் கேட் பிளே, பூனை விளையாடலையா. ஸோ அது ஓகேவா? ஸோ அதே ப்ளூரலாக இருக்குது அப்படின்னா டு நாட் வந்துடும் ஃபர்ஸ்ட், அடுத்த சப்ஜெக்ட் வந்துடும், அடுத்த பேஸ் வர்பு இருக்கும். டு நாட் கேட்ஸ் பிளே, பூனைகள் விளையாடலையா அப்படின்னு கேட்பலையா. ஸோ அதுக்கு தான், அது மாதிரி தான். அதே மாதிரி ஐயோ, வி, தே இந்த மாதிரிலாம் வந்துச்சோம்னா டு நாட் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துடும், சப்ஜெக்ட், அதுக்கு பேஸ் வர்பு. டு நாட் யூ பிளே, நீ விளையாடலையா. அதே மாதிரி அவர்கள் விளையாடலையா. ஸோ இந்த மாதிரி கேட்போம் இல்லையா. அது அடுத்து ஹீ ஷீட். ஸோ ஹீ ஷீட் சிங்குலர் அப்படிங்கிறதுனால ஸோ டஸ் நாட் வந்துடும் ஃபர்ஸ்ட். டஸ் நாட், அப்புறம் என்ன சப்ஜெக்டோ அது, அப்புறம் பேஸ் வர்பு. ஸோ டஸ் நாட் ஹீ பிளே, அவன் விளையாடலையா. இந்த மாதிரி தான் வரும். ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, எல்லா டென்ஸையுமே வந்து ஒரே வீடியோவை போட முடியாது. ஸோ இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கான வீடியோ அப்படின்னு சொல்லியிருந்தேன். அடுத்தடுத்த டென்ஸ்க்கானது டிஸ்கிரிப்ஷன் பேஜில் லிங்க் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உங்கள் புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் அண்ட் அதனுடைய யூசேஜ், ஓகேவா? உங்கள் புக்கில் வேறு டாப்பிக்கில் கொடுத்துருப்பாங்க, நான் வேறு மாதிரி கொடுத்துருப்பேன். பட் எக்ஸ்ட்ராவும் தான் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவில். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாலும், நான் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய விதம் உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த டென்ஸ் பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.